ஓகே டன். ஸோ மண்டையில இருந்து கொண்டே மறந்துட்டோம்டா. ஸோ செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கறத அவரோட ஓன் ரெசிடென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாரு. பிளஸ் வந்து அது லெட் அவுட் ஹோல் இயர்க்கும் விட்டுருக்கலாம், இல்லைன்னா ப்ரீவியஸ் இயர்ல பார்ட் ஆஃப் த இயர்க்கும் விட்டுருக்கலாம் அப்படின்றது. 6 மந்த் வந்து லெட் அவுட் விட்டுருக்கலாம், 6 மந்த் செல்ஃப் ஆக்குபைடா பண்ணிருக்கலாம். ஸோ நம்ம அந்த 6 மந்த்துக்கு வந்து எக்ஸாம் பண்ணிடுவோம், பேலன்ஸ் இருக்க 6 மந்த்துக்கு மட்டும் தான் ரெண்ட் கட்டுவோம். அந்த மாதிரியும் பாசிபிள். பட் ஆனா அந்த மாதிரி எதுவுமே பண்ணாம இருந்தா அது செல்ஃப் ஆக்குபைட். பார்ட் ஆஃப் த இயர்க்கும் லெட் அவுட் விடாம, ஹோல் இயர்க்கும் லெட் அவுட் விடாம இருந்தா அது செல்ஃப் ஆக்குபைட். அதுல இருந்து எந்த பெனிஃபிட்ஸும் வந்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட் பார்த்தோமா. அதுக்கப்புறம் அதோட ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். அந்த ட்ரீட்மெண்ட்ல வந்து ஆப்வியஸா உங்களோட ஜிஏவி நில்லா இருக்கும், ஏன்னா அங்க ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிளே இருக்காது, ஏன்னா அது செல்ஃப் ஆக்குபைட். ஏஆர்ஆரே இருக்காது, ஏஆர்ஆர் இருக்காது. ஸோ அதனால ஜிஏவி வந்து உங்களுக்கு நில்லா இருக்கும். அதுல இருந்து நீங்க முனிசிபல் டாக்ஸ் ஏதாவது கட்டிருந்தீங்கன்னா அதை மைனஸ் பண்ணி நெகட்டிவ் என்ஏவி இஸ் பாசிபிள், எஸ் பாசிபிள் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு அசசியால எத்தனை அந்த மாதிரி செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி வச்சுக்க முடியும் அப்படின்னா 2 செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நான் எக்ஸாம்பிள் சொன்னேன், பெரிய வீடு ஒன்று, சின்ன வீடு ஒன்று. இதுக்கு மேலேயும் ஒருத்தர் ஒரு வீடு வச்சிருக்காருன்னா செருப்ப கொண்டு அடின்ற மாதிரி அதை வந்து டீம் டு பி லெட் அவுட், டீம் டு பி லெட் அவுட். ஸோ இந்த டீம் டு பி லெட் அவுட்டுக்கான கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னன்னா அந்த வீடை வந்து நீங்க வாடகைக்கு தான் விட்டிருக்கீங்கன்னு சொல்லி அதோட ஃபேர் வேல்யூவை வச்சு நம்ம வந்து ரெண்ட் கால்குலேட் பண்ணிடுவோம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஓகேவா? ஸோ அப்போ ப்ரொவிஷன் நீங்க நல்லா பாத்துக்கணும். கொஸ்டின்ஸ்ல கேட்கும் போது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1, 2, 3 அப்படின்னு கேட்பான். 3 வீடு வச்சிருக்காங்க, அதுல எது எப்படி பண்ணுவீங்க, செல்ஃப் ஆக்குபைடா நீங்க எதை அலோவ் பண்ணுவீங்க அப்படின்னு உங்களை கேட்பாங்க. அப்போ 3 வீட்டுக்குமே நீங்க கால்குலேஷன் பண்ணணும். ஏன்னா நாங்க 3 வீட்டுக்கும் கால்குலேஷன் பண்ணோம், நீங்க 2 வீடு தான் சொன்னீங்க அப்படின்னு நீங்க எங்கிட்ட கேட்கலாம். 3 வீட்டுக்கும் கால்குலேஷன் பண்ணி எந்த 2 வீட்டுக்கு பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தியா இருக்கோ, விச் மீன்ஸ் எந்த 2 வீட்டுக்கு வந்து டாக்ஸ் வந்து ஜாஸ்தியா வருதோ அந்த 2 வீட்டை செல்ஃப் ஆக்குபைட் பண்ணிக்கலாம். புரியுதா நான் சொல்றது கான்செப்ட்? இப்போ வந்து மொத்தம் 4 வீடு கொடுத்துருக்கோம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில. இதுல வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1க்கு இப்ப நான் கேட்கறேன், இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1, 2, 3, 4 4த்துக்குமே நான் கால்குலேஷன் பண்ண சொன்னேன். இப்போ டாக்ஸ் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னா, இதுக்கு 1 லட்ச ரூபா டாக்ஸ் வந்திருக்கு, இதுக்கு 3 லட்ச ரூபா டாக்ஸ் வந்திருக்கு, இதுக்கு 4 லட்ச ரூபா டாக்ஸ் வந்திருக்கு, இதுக்கு 2,50,000 ரூபா டாக்ஸ் வந்திருக்கு. நீங்க டாக்ஸ் கட்டுற மாதிரி. இப்போ உங்ககிட்ட வந்து நான் வரேன், இந்த 4 வீடியுமே வந்து பாத்தீங்கன்னா ஜனா தான் வச்சிருக்கேன். ஜனா வந்து இப்ப என்ன பண்றோம்னா உங்ககிட்ட வரேன், நீங்க கால்குலேட் பண்ணி என்கிட்ட சொல்லிட்டீங்க இவ்வளவு இவ்வளோன்னு. இப்போ நீங்க என்னை எந்தெந்த வீடை சூஸ் பண்ண சொல்லுவீங்க செல்ஃப் ஆக்குபைடா? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1ம் 3ம். 3யா? நான் 2ம் 3னா. 2ம் 3மா? ஏன்டா கன்ஃபியூஸ் ஆகுறீங்க? அண்ணா 3ம் 4 lakh, H1ம் 4 lakhனா அப்ப அது ரெண்டு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இல்ல இல்ல, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 3 4 lakh, இது 2,50,000. 2,50,000. ஓகே ஓகே. அப்ப 4ம் 1ம் தானே? 1ம் 3 4 lakhs தாமா? 3 வந்து 4 lakhs, 4 வந்து 2,50,000. 1ம் 3யுமா? எந்த வீடை வந்து நான் இப்போ செல்ஃப் ஆக்குபைடா எடுக்கணும்னு நீங்க சொல்லுவீங்க? 2 3னா. 3யும்னா 1 3யா? ஏன்டா 1 3 எப்படி 1 3 சொல்றீங்க? ஏன் 3 3 எப்படி வந்துச்சு? 1 4 lakh இல்லடா. ரெண்டுக்கும் தானடா டாக்ஸ் அதிகம். சாரிடா இருக்கு. இது 1 lakh தாமா, இது 1 lakh. ஓகே, இது 1 lakh, இங்க 3, இங்க 4, இங்க 2,50,000. ஓகேவா? இப்போ நான் எதை செல்ஃப் ஆக்குபைடா எடுப்பேன்? 2ம் 3யும்னா 2ம் 3யும் தான் செல்ஃப் ஆக்குபைடா எடுப்பேன். நவீன் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தா 2 3. ஏன் 1 4 ஏன் போனீங்க? எஸ் அது 4 lakh மாதிரி இருந்துச்சுனா. ஓகே ஓகே ஓகே, சாரி. அண்ணா நாங்க 1 வந்து 4 lakh நினைச்சிட்டோம். ஆமாண்ணா. ஓகேடா ஓகேடா ஓகே. சோ அப்போ இங்க உங்களால அனலைஸ் பண்ண முடியுது இல்லையா? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2ம் 3யும் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. அப்போ அது செல்ஃப் ஆக்குபைடா எடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ அது அங்க நில் ஆயிடும். அப்போ ஒரு இந்த இடத்துல எவ்வளவுதான் கட்டுற மாதிரி வரும் அப்படின்னா 3,50,000 தான் கட்டுற மாதிரி வரும். இன்கேஸ் அவர் இந்த 2 வீட்டையும் சூஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அப்போ அவர் எவ்வளவு கட்டுற மாதிரி வந்திருக்கும்னா 7 lakhs கட்டுற மாதிரி வந்திருக்கும். ஓகேவா? இந்த பிபிடியில நான் கேப் விட்டு எழுதினாலும் அது அப்படியே கூட சேர்த்துக்குது. அப்ப அந்த 7 பக்கத்துல கமா தான் போட்டேன், அது 1ன்னு எடுத்துக்குது போல. 71 lakhs தெரியும். ஓகே, சோ
இப்போ உங்களால அனலைசிஸ் பண்ண முடிஞ்சது இல்லையா? சோ இதனாலதான் நான் வந்து 4 வீடு குடுத்திருந்தாலும் சரி, 3 வீடு குடுத்திருந்தாலும் சரி, என்னதான் 2 செல்ஃப் ஆக்குபைடு வந்து எக்ஸம்ப்டட்னாலும், அதுல நம்மளுக்கு எதுல பெனிஃபிட் ஜாஸ்தியா இருக்குன்னு பார்த்து நம்ம எக்ஸம்ப்ட் குடுக்கணும். ஓகேவா? சோ இது ஒரு பாயிண்ட். யூ ஹேவ் டு ரிமெம்பர். நான் இப்ப இது ரிமூவ் பண்றேன். உங்களுக்கு இதாச்சு இல்லையா? சோ அப்புறம் ஒரு சில நோட்ஸ் கொடுத்துருக்கான். என்ன நோட்ஸ்னா, யாருக்கு அவைலபிள் செல்ஃப் ஆக்குபைட் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் இண்டிவிஜுவல் அண்ட் HUF தான். கம்பெனி, ஃபர்ம், அதுக்கப்புறம் ஏஓபி, பிஓஐ எல்லாம் இது உள்ள வருமா? செல்ஃப் ஆக்குபைட் அப்படின்ற அந்த கான்செப்ட்ல வருமான்னு கேட்டா வராது. கொஸ்டின்ல உங்களை குழப்புவான். எக்ஸ் லிமிட்டட்னு கொடுத்துட்டு செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்குன்னு பைத்தியம் மாதிரி. ஓகேவா? சோ அவன் பைத்தியம் இல்லை, அவன் கரெக்டா தான் கேட்பான். நம்ம அந்த இடத்துல என்ன சொல்லணும்னா, இது ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் இண்டிவிஜுவல் அண்ட் HUF, அந்த இடத்துல இவங்களுக்கு அப்ளிகபிளே ஆகாது அப்படின்னு நம்ம சொல்லணும். நம்ம பாட்டுக்கு வந்து செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டோம், ஓகே சூப்பர், செல்ஃப் ஆக்குபைட்னா 2 வரைக்கும் நம்ம வந்து இது பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டக்குன்னு சம் அப்ரோச் பண்ணிடக்கூடாது. கொஸ்டினை கொஞ்சம் நல்லா பார்த்து அதுக்கப்புறம் இது வெறும் ஒன்லி இண்டிவிஜுவல் HUF மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகுது இந்த ப்ரொவிஷன் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் when owner want to change his option, yes of course he may change his option. இப்ப நான் ஒரு வருஷத்துக்கு செல்ஃப் ஆக்குபைடா வச்சிருக்கேன் அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கு அதை நான் லெட் அவுட் பண்ணலாம், லெட் அவுட்டுக்கு விடலாம். இல்ல நான் இப்போ லெட் அவுட் வச்சிருக்கேன் அப்படின்னா செகண்ட் இயர், அதாவது ஒரு ப்ரீவியஸ் இயருக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷன் சேஞ்ச் ஆகுமா? எஸ் அப்கோர்ஸ் சேஞ்ச் பண்ணலாம், உங்களால முடியும். செல்ஃப் ஆக்குபைட்ல இருந்து ரெண்டுக்கு போகலாம், ரெண்டுல இருந்து செல்ஃப் ஆக்குபைட் வரலாம், அது உங்களோட விருப்பம் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் when owner occupies a house in other capacity, இது என்ன அதர் கெப்பாசிட்டி அப்படின்னா உங்க புக்ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பான். உங்க புக்ல போலாமா? சரி, இல்ல நான் இப்படியே சொல்றேன். இப்ப என்னன்னா ஓனர் இருக்காரு. ஓனர் வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்றாரு அஸ் அ எம்ப்ளாயியா. இந்த ஓனர் என்ன பண்றாரு அப்படின்னா இவரோட வீட்டை எம்ப்ளாயருக்கு கொடுக்குறாரு. எம்ப்ளாயர்னா கம்பெனிக்கு கொடுக்குறாரு. கம்பெனி என்ன பண்ணுதுன்னா இதே சேம் ஹவுஸ் ஓகே, இந்த சேம் ஹவுஸை என்ன பண்ணுது கம்பெனி அப்படின்னா இவருக்கே திரும்ப அலோகேட் பண்ணுது. ரெண்ட் ஃப்ரீ அக்கமடேஷன் சொல்லுவாங்க. அதுக்கு அவரே இருந்துக்கலாமேனா அப்படின்னு உங்க மைண்ட்ல எல்லாம் ஓடுறது எனக்கு புரியுது. சொல்றேன் இருங்க. இந்த வீடு இருக்கு இல்லையா, இந்த ஓனர் வச்சிருந்த வீடு கிட்டத்தட்ட அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 யூனிட்ஸ் வச்சிருக்கு. 20 யூனிட்ஸ்னா 20 ரெசிடென்சியல் யூனிட் சேர்த்த மாதிரி ஒரு வீடு. அந்த 20மே ஒரு செல்ஃப் ஆக்குபைடா வச்சிருக்காரு ஒட்டுக்கா அப்படின்னா அதுவுமே அலோகபிள் தான். அது ஒரு ப்ரொவிஷன் இருக்கு, நான் சொல்றேன். ஓகேவா? சோ என்னன்னா 20 யூனிட்ஸ் இருக்கு, ஆனா அது ஒரே வீடாவும் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டா எஸ் அப்கோர்ஸ் முடியும். பட் 20 யூனிட்ஸ் இருக்கிறதுனால இப்ப என்னன்னா இந்த ஓனர் கம்பெனி கிட்ட கொடுத்ததுனால இந்த கம்பெனி அதை 20 எம்ப்ளாய்க்கு கொடுக்க முடியும் அப்படின்ற அந்த கெப்பாசிட்டில இருக்கு. அந்த 20 எம்ப்ளாயில இவரும் ஒருத்தர். அப்ப பேலன்ஸ் 19 எம்ப்ளாய்க்கு கொடுக்கலாம். 20ல இவரும் ஒருத்தர் கொடுத்ததுனால அது ரெண்ட் ஃப்ரீ அக்கமடேஷன்ல வருது. இப்போ இவர் இங்க தங்கியிருக்காரு இல்லையா, இது செல்ஃப் ஆக்குபைடா அப்படின்னு கேட்டா கிடையாது. இவருக்கு மறுபடியும் அந்த வீட்டை இவருக்கே அலோகேட் பண்ணாங்களே ரெண்ட் ஃப்ரீ அக்கமடேஷனா, அந்த வீடு வந்து செல்ஃப் ஆக்குபைட் நம்ம சொல்லுவோமான்னு கேட்டா கிடையாது. அது செல்ஃப் ஆக்குபைட் கிடையாது. அது வந்து நாங்க என்னதான் சொல்லுவோம்னா லெட் அவுட் தான் சொல்லுவோம். ஓகேவா? அதுதான் இந்த இடத்துல when owner occupies a house in some other capacity. ஓகேவா? ஓனர் வந்து அவர் ஓனர் தான் ஆக்குபை பண்ணிருக்காரு, ஆனா வேற ஒரு கெப்பாசிட்டில ஆக்குபை பண்ணிருக்காரு. உங்க புக்ல இங்க இருக்கு பாருங்க. Owner let out the house to his employer and get back the property as a rent-free accommodation. In such cases, though the owner himself occupy the property, but as an employee of the tenant and not as an owner. In such case, property shall be treated as let out and not self-occupied. That is the point. ஓகேவா? சோ இதுதான் அந்த எக்ஸாம்பிள். இந்த மாதிரியும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பாருங்க, when more than one house property used in a combined form. இந்த கம்பைன்ட் ஃபார்ம் இஸ் நத்திங் தான். இப்ப சொன்ன இல்லையா 20 யூனிட்னு ஒன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 20 யூனிட்டும் ஒன்னா கம்பைண்டா கூட யூஸ் பண்ண முடியும். இப்போ 4 யூனிட் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வீட்ல, அந்த 4 யூனிட்டும் ஒரே இப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2 செல்ஃப் ஆக்குபைட் வச்சுக்கலாம் நான் சொன்னேன் இல்லையா, அது இங்க ஒரு லேண்டு இப்படி ஒரு பில்டிங், இங்க ஒரு லேண்டு இப்படி ஒரு பில்டிங். ஓகே, இப்படி இருக்கு அப்படின்னா it will be considered as 2 house property 2 self occupied அப்படின்னு. பட் இந்த பில்டிங்ல எத்தனை யூனிட் இருக்கலாம்? 4 யூனிட்ஸ் இருக்கலாம். இந்த 4 யூனிட்ஸை கம்பைன்டு ஃபார்மாவும் யூஸ் பண்ண முடியும். நீங்க வந்து இங்க 4 யூனிட்ஸ் இருக்கு, இங்கேயே 4 செல்ஃப் ஆக்குபைடு வச்சிருக்க நீ அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. புரியுதா? 4 செல்ஃப் ஆக்குபைடு இருக்கு அப்படின்னு உங்களால இங்க சொல்ல முடியாது. பட் இதை வாடகைக்கு விட்டா 4 பேருக்கு வாடகை விட முடியும்.
பட் ஆனா அவன் மொத்தமா சேர்த்து அவன் ஒருத்தனே செல்ஃப் ஆக்குபைடாவும் அதை யூஸ் பண்ணலாம். ஒரு 4 யூனிட் இருக்கா, ஓகே, ஒன்னு சிஸ்டர் எல்டர் சிஸ்டருக்கு ஒன்று ஒதுக்கு, ஓகே, ஒரு எல்டர் பிரதருக்கு ஒன்று இருக்கு, அப்புறம் ஒரு பிரதர் இருக்காங்க, அப்புறம் ஒரு சிஸ்டர், அதை 4 பேருக்கு 4 பிரிச்சு கொடு அப்படின்னும் செல்ஃப் ஆக்குபைட்ல வச்சுக்கலாம். கீழே அப்பா அம்மா தாங்கட்டும், மேல இவங்க இப்படியும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ கம்பைன்டு ஃபார்மாவும் யூஸ் பண்ணலாம். கம்பைன்டு ஃபார்மா இருந்துச்சு அப்படின்னா என்டையர் ஹவுஸ் ஷல் பி டேக்கன் அஸ் நில். ஓகே, என்டையர் ஹவுஸ் ஷல் பி டேக்கன் அஸ் நில் தான். இந்த மாதிரியும் ஒரு சினாரியோ இருக்கலாம். ஓகேவா? ஸோ திஸ் ஆர் அபவுட் யுவர் செல்ஃப் ஆக்குபைட் ப்ரொவிஷன்ஸ். ஸோ செல்ஃப் ஆக்குபைட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி ஆக்குபைடாகவும் இருக்கலாம். ஏன்ப்பா வேலை செய்ய மாட்டேங்க, என்னப்பா ஆச்சு உங்களுக்கு? ஓகே, ஸோ செல்ஃப் ஆக்குபைட் அப்படிங்கிறது ஃபுல்லி ஆக்குபைடா இருக்கலாம், கன்சிடர் செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி. பார்ஷியலி செல்ஃப் ஆக்குபைட், பார்ஷியலி வேக்கண்டாவும் இருக்கலாம். வேக்கண்ட், ஓகே, லெட் அவுட் இல்ல, அப்பயும் என்னதான் அது செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி தான். பார்ஷியலி செல்ஃப் ஆக்குபைட் அண்ட் பார்ஷியலி லெட் அவுட் அப்படின்னா பார்ஷியலி செல்ஃப் ஆக்குபைட் அண்ட் பார்ஷியலி லெட் அவுட். அதாவது செல்ஃப் ஆக்குபைடாவும் லெட் அவுட் விட்டதை மட்டும் லெட் அவுட்டா ட்ரீட் பண்ணுவோம். இப்போ 6 மாசம் அப்படின்னா அந்த 6 மாசத்துக்கு மட்டும் நீங்க ரெண்ட் கால்குலேட் பண்ணி அந்த இயர்ல காட்டுற மாதிரி இருக்கும். அதுதான் இங்க டிஸ்கஸ் லேட்டர் கொடுத்துருக்காங்க. ஒன்னும் பெரிய விஷயம், அது ஈஸி தான். அதுக்கப்புறம் பார்ஷியலி செல்ஃப் ஆக்குபைட் அண்ட் பார்ஷியலி யூஸ்ட் ஃபார் பிசினஸ் பர்பஸ். அப்போ எவ்வளவு வரைக்கும் நீங்க செல்ஃப் ஆக்குபைடா யூஸ் பண்ணீங்களோ அது வரைக்கும் நில் ஆயிடும். பிசினஸ் பர்பஸ் யூஸ் பண்ணது வந்து அது பிஜிபிபி அந்த சைடுக்கு போயிடும். செல்ஃப் ஆக்குபைட் டு தி எக்ஸ்டென்ட் யூஸ்ட் ஆஃப் தி செல்ஃப் ஆக்குபேஷன். அப்போ இந்த சாப்டருக்குள்ள வருது அப்படின்னா உங்களுக்கு செல்ஃப் ஆக்குபைட் மட்டும் தான் பேசுவீங்க. இந்த பிசினஸ் பர்பஸா இது உள்ள கொண்டு வர மாட்டீங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா அது டெஃபினிஷன்ல இருக்கு. கரெக்டா? ஸோ இதுதான் அதோட காம்பினேஷன், அதுக்கான ட்ரீட்மெண்ட். ஓகே, ஸோ இதோட வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் ஆக்குபைட் ஓவரால் ப்ரொவிஷன் வந்து இவ்வளவுதான். இதுதான் ப்ரொவிஷன்ஸ். ஸோ ஒருத்தர் வந்து 2 வீடு வச்சுக்க முடியும். அதே மாதிரி கம்பைன்டு ஃபார்மா இருந்தா என்ன நீங்க பாத்தீங்க, அவரோட ஆப்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகலாம்னு பாத்தீங்க, யாருக்கு அவைலபிள்னு பார்த்தோம், வேற ஏதாவது கெப்பாசிட்டியில அவர் ஓன் பண்ணியிருந்தா என்னன்றதையும் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, அடுத்து கம்ப்யூட்டேஷன் கொடுத்துருக்கான் பாருங்க. Net annual value of such house property as taken as nil. As the consequence of deductions 26A shall also be nil. Interest on 26B. See here, நான் சொன்ன அந்த provision. 24B allow பண்ண முடியும் நான் சொன்னேன் இல்லையா? நோட் பண்ணிக்கோங்க. என்ன காரணம், வரக்கூடிய வந்து ஃபியூச்சர் பீரியட்ல வந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் உங்களுக்கு அலோகபிள் ஆகாது. ஏன்னா NAVA 0, நீங்க 0ல இருந்து 30%, அதாவது நெகட்டிவ்ல இருக்கு, அதுல இருந்து 30% நெகட்டிவ்ல எடுத்து நான் மறுபடியும் அதை நெகட்டிவா காமிச்சிக்கிறேன் அப்படின்லாம் நீங்க காமிச்சிக்க கூடாது. ஓகேவா? Done. So the calculation here. So நெகட்டிவ்ல காமிச்சிருக்கான் பாருங்க, ஆன்சரை மைனஸ்ல போட்டு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நெட் ஆனுவல் வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்கான். as a choice is taken as nil as a chosen those property as self occupied with tax liability can be reduced normally but not always. House property is higher gross restricted as self occupied. ஓகே, ஸோ நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 2 3 4 நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அந்த ஆப்ஷன்லாம் வேற எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு நோட் மாதிரி சின்னதா கொடுத்துருக்கான். ஓகேவா? டன். இது வரைக்கும் முடிஞ்சிச்சா? இது வரைக்கும் புரிஞ்சது இல்லையா? அடுத்து இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் 24B இருக்கு இல்லையா, இது வந்து இதுல ஒரு கண்டிஷன் வைக்கிறான். என்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்தெந்த அசசிலாம் ஓல்ட் ரெஜிம் ஆஃப் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் இது அவைலபிளாம். இங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த 24B அப்படிங்கிறது. ஓகே, இப்போ இங்க பார்த்த 24B வேற, இங்க பார்த்த 24B அப்படிங்கிறது ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம். கரெக்டா? பாரோட் கேபிட்டலுக்கு. இப்போ இங்க பாக்குற 24B ஃபார் செல்ஃப் ஆக்குபைட். இங்க பார்க்கக்கூடிய 24B ஃபார் செல்ஃப் ஆக்குபைட். ஓகேவா? செல்ஃப் ஆக்குபைட் ரிலேட்டடா இருந்தா என்ன அப்படிங்கிறது தான் கீழே இருக்கு. ஸோ செல்ஃப் ஆக்குபைட் ரிலேட்டடா இருக்கு அப்படின்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஓல்டு ரெஜிமை யார் ஆஃப் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் இது ஃபர்ஸ்ட் அப்ளிகபிள். மைட் பி ரெண்டும் சேமா வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஓகேவா? அந்த 24Bயும் இந்த 24Bயும். பட் ஆனா இங்க மென்ஷன் பண்ணிருக்கிறது என்னன்னா, ஓல்டு ரெஜிம் வந்து யார் ஆஃப் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் இந்த டிரெக்ஷன்ஸ் எடுத்துக்க முடியும். ஓகே, அது ஒரு பாயிண்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் எதுக்காக எடுத்துக்கணும், அங்க பார்த்த மாதிரி தான். கன்ஸ்ட்ரக்ஷன், அக்விசிஷன், ரிப்பேர், ரெனோவேஷன் எக்ஸ்பென்சஸ் அலோடட் அஸ் அக்கார்டிங் டு த ஃபாலோயிங் டேபிள். எப்படி அலோ பண்றாங்க அப்படின்னு கீழே கொடுத்துருக்கான். அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து நாங்க எப்படி அலோ பண்றோம் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகே, where loan is taken on or after 1999. ஓகே, 1999க்கு அப்புறம், அதாவது 2000 to 2024 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகேவா? சோ இதுக்கப்புறம் நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா என்னென்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுமா, லோன் யூட்டிலைஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் அக்விசிஷன் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஆன் ஆர் ஆஃப்டர் 1/4/1999.
இந்த வருஷத்துல நீங்க எடுத்த லோனை கன்ஸ்ட்ரக்ஷனுக்கோ இல்ல அக்விசிஷனுக்கோ யூஸ் பண்ணிருக்கணும். அக்விசிஷன்னா ஆல்ரெடி கட்டின ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்கணும். சச் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் அக்விசிஷன் இஸ் கம்ப்ளீட்டட் வித்தின் 5 years. லோன் எடுத்து வித்தின் 5 yearsக்குள்ள அது முடிஞ்சிருக்கணும். எண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர் இன் விச் கேபிட்டல் வாஸ் பாரோட். நீங்க பாரோ பண்ணதுல இருந்து வித்தின் 5 yearsக்குள்ள ஒன்று நீங்க அக்விசிஷன் பண்ணிருக்கணும் இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கணும். அப்படி நீங்க பண்ணியிருந்தா மட்டுமே உங்களுக்கு எலிஜிபிள். எவ்வளவுதான் எலிஜிபிள்? மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் அலோட் அஸ் அக்ரிகேட் 2 லட்சம் வரைக்கும் அலோ பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் the lender certified that such interest is payable in respect of loan used for acquisition or construction or house or refinance of earlier loan outstanding principal amount taken as acquisition or construction of the house. So உங்களுக்கு கடன் கொடுக்குறாரு இல்லையா ஒருத்தர், பேங்கோ இல்ல வேற ஏதாவது ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷனோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோ யாரோ உங்களுக்கு கடன் தராங்க இல்லையா, அவங்க தரும்போது அவங்க சர்டிபிகேட் கொடுத்துருக்கணும். என்னன்னு சர்டிஃபை பண்ணிருக்கணும்? இந்த லோனை இவர் எடுக்கிறது வந்து வீட்டை வாங்குறதுக்கு தான் அப்படின்னு அவர் சர்டிஃபை பண்ணிருக்கணும். ஸோ இந்த 3 கண்டிஷன்ஸ் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணீங்க, ஓகேவா? ஸோ இந்த 3 கண்டிஷன்ஸ் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணீங்க அப்படின்னா தென் யூ ஹேவ் எலிஜிபிள் டு 2 lakhs வரைக்கும் உங்களுக்கு எலிஜிபிள். வேற ஏதாவது கேசஸ் இன் எனி அதர் கேசஸ் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காங்க இல்லையா, இன் எனி அதர் கேசஸ்ல எது எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிஃபோர் 1999 அண்ட் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் இல்லாம, கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ரெனோவேஷன் இதெல்லாம் இல்லாம வேற ஏதாவது கேசஸ்க்குள்ள வரீங்க அப்படின்னா 1 minute. ஸோ அந்த மாதிரி கேசஸ் எதெல்லாம் வரீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு லிமிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000 தான் லிமிட். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். டாக்ஸ் பாயிண்ட் இன் எனி கேசஸ் டிடக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஆஃப் செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி cannot exceed 2 lakhs in a year. ஓகே டன். ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இது இந்த 3 கண்டிஷன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ இந்த 24B அப்படிங்கிறது காமன் பாயிண்ட் தான். 24B அப்படிங்கிறது எக்ஸீடும் ஆகலாம். எப்போ அப்படின்னா இது மேக்சிமம் இங்க வந்து 2 lakhs கொடுத்துட்டான். பட் இந்த 2 lakhs அப்படிங்கிறது இங்க பாத்தீங்கன்னா டாக்ஸ் பாயிண்ட்ல இங்க கொடுத்துருக்கான். அந்த செல்ஃப் ஆக்குபைட்கான பாயிண்ட் இங்க கொடுத்துருக்கான். கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. மொத்தமாவே இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்போ 2 lakhs தானா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. இன் கேஸ் டிடக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஆன் செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இருக்குன்னா அப்போ cannot exceed 2 lakhs in a year. அப்போ 2 லட்சத்தை தாண்டக்கூடாதுன்னு சொல்றான். அப்போ நாங்க வந்து நார்மலா செல்ஃப் ஆக்குபைட் இல்லாம வேற எதுக்காவது வாங்கினா அப்போ 2 lakhs தாண்டிக்கலாமா அப்படின்னு கேட்டா எஸ். ஓகேவா? இந்த ப்ரொவிஷன் நீங்க நல்லா பாத்துக்கணும். அதனாலதான் நான் இங்க கொடுத்துருக்க 24B வேற இங்க கொடுத்துருக்க 24B வேறன்னு நான் சொன்னேன். பட் அவன் கீழே இந்த பாயிண்ட் மென்ஷன் பண்ணிருக்கான். அதனால நீங்க அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ரெண்டும் ஒரே 24B தான். பட் இங்க இந்த டாக்ஸ் பாயிண்ட்டை நீங்க ரிமெம்பர் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்ப அவன் கொஸ்டின்ல செல்ஃப் ஆக்குபைட்னு கொடுத்துருந்தான் அப்படின்ற போது 2 லட்சத்தை தாண்டக்கூடாது. அப்ப அவங்க கொஸ்டின்ல செல்ஃப் ஆக்குபைட் கொடுக்கல 2 லட்சம் தாண்டுது அப்படின்னா எஸ் அப்கோர்ஸ் 2 லட்சம் தாண்டலாம். ஆனா இங்க மேக்ஸிமம் அக்ரிகேட் இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. பட் தாண்டும் ஒரு சில சம்ஸ்ல வந்து அந்த மாதிரி வந்திருக்கும். அதனாலதான் நான் இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? பட் அது வந்து எக்ஸீட் ஆகும். என்ன காரணம்னா இங்க செப்பரேட்டா ஒரு டாக்ஸ் பாயிண்ட் கொடுத்ததுனால, இந்த டாக்ஸ் பாயிண்ட்ல வெறும் செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி மட்டும் அப்படி கொடுத்ததுனால மைட் பி தாண்டறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, தாண்டியும் இருக்கு ஒரு சில சம்ஸ்ல. ஓகேவா? ஸோ அதனாலதான் நான் அதை சொல்றேன். ஓகே, ஸோ சேம் 24B எடுத்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு ரிமெம்பர் திஸ் டாக்ஸ் பாயிண்ட். திஸ் டாக்ஸ் பாயிண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? தட் சம் உள்ள போனோம்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். ஸோ சில நோட்ஸ் கொடுத்துருக்கா. கால்குலேஷன் அண்ட் டிடக்ஷன்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ப்ரீ அண்ட் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்விசிஷன் எக்ஸெட்ரா சேம் ஆஸ் டிஸ்கஸ் இன் கேஸ் ஆஃப் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி. லெட் அவுட்டுக்கும் நம்ம எப்படி அங்க டிஸ்கஸ் பண்ணோம், லாஸ்ட் டைம் ஒன்று போட்டோம் இல்லையா, சேம் ஆஸ் ஹியர் ஆல்சோ. ஓகே, assessor shall always nil income or loss up to 2 lakhs from property under section 23(2)(a). ஸோ அந்த நெகட்டிவ் சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துல செல்ஃப் ஆக்குபைட்ல நெகட்டிவ் அங்கேயே சொல்லிட்டு உங்களுக்கு 2 lakhs வரைக்கும் தான் லிமிட். உங்களால கேரி ஃபார்வர்ட் பண்றதுக்கும் சரி, லாஸ் நீங்க ஃபிக்ஸ் பண்றதுக்கு சரி 2 லட்சம் வரைக்கும் தான் நான் சொல்லிட்டேன். ஸோ அந்த 2 lakhs இங்க சொல்லியிருக்கான். இன் நட்ஷல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஆஸ் அண்டர் நட்ஷல் கொடுத்துருக்கானாம்பா. நேச்சர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி செல்ஃப் ஆக்குபைட் ஆஃப்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் 2 lakhs வரைக்கும் எடுத்துக்க முடியும். ஆன் ஆர் ஆஃப்டர் 1/4 ஃபார் ரிப்பேர்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ளே வராது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் அக்விசிஷன் தான் கண்டிஷன். ரிப்பேர்ஸ் அது உள்ளே வராது. அப்போ 30,000. பிஃபோர்னா நீங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் 30,000 தான் பிஃபோர் 1999. அதே மாதிரி செல்ஃப் ஆக்குபைட் பிஃபோர் 1999 அஃப்கோர்ஸ் நீங்க ரிப்பேர் தான் வாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் தான் வாங்க, உங்களுக்கு 30,000 தான். அதுக்கப்புறம் லெட் அவுட் எனி டைம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் பர்ச்சேஸ் நோ மேக்ஸிமம் லிமிட். இங்க பாத்தியா நோ மேக்ஸிமம் லிமிட்னு கொடுத்துருக்கான். பட் ஆனா இங்க பாரு மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் அலோடட் அஸ் இன் அக்ரிகேட் அப்படின்னு கொடுத்து 2 lakhs கொடுத்துருக்கான். பட் ஆனா இந்த இடத்துல லெட் அவுட்னு கொடுத்ததுனால நோ மேக்ஸிமம் லிமிட்னு வச்சிருக்கான். அப்போ நம்ம இங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா
ஃபர்தரா ஃபர்ஸ்ட் போகும்போதே அப்ப இந்த 24B இங்க கொடுத்துருக்கக்கூடிய 24B செல்ஃப் ஆக்குபைடுக்கு அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்ணி உள்ள இறங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க ப்ரொவிஷன் வந்து ஈஸியா இருக்கும். புரிஞ்சுதா? சோ இங்க நோ மேக்ஸிமம் லிமிட் லெட் அவுட் வச்சிருக்கான் பாரு. சோ நீங்க அங்க 24B இங்க 24B கம்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ யூ ஹேவ் டு செக்ரிகேட். அங்க பார்த்தது லெட் அவுட்டுக்கு, இங்க பார்க்கறது செல்ஃப் ஆக்குபைருக்கு. செல்ஃப் ஆக்குபைனா மேக்ஸிமம் 2 லட்சம் வரைக்கும் தான். ஓகேவா? இது ஒரு பாயிண்ட். டன். ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. ஜஸ்ட் இந்த ப்ரொவிஷன் மட்டும் பாருங்க. செட் ஆஃப்லாம் வரும்போது நான் அப்ப அந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் சொல்றேன். இது ஃபர்ஸ்ட் இப்போ மைண்ட்ல ஏத்திடணும். இது மைண்ட்ல ஏத்திட்டோம்னா நம்மளுக்கு செட் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ்லாம் ஈஸியா இருக்கும். அடுத்து சப்ஜெக்ட் டு அதர் 2 கண்டிஷன். இஃப் அதர் 2 கண்டிஷன் ஆர் நாட் ஃபுல்ஃபில் தென் த மேக்ஸிமம் லிமிட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு 30,000. அந்த 3 கண்டிஷன் கொடுத்திருந்தேன் இல்லையா? அந்த 3 கண்டிஷன்ல ஏதாவது ஒரு கண்டிஷன் சப்ஜெக்ட் டு அதர் 2 கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா தென் லிமிட் ரெஸ்ட்ரிக்டட் டு 30,000. அது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இன்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட். ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்தான். அதாவது ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் 2 பார்த்தோம் இல்லையா நேத்து? அதுல இங்க ஒரு அமௌண்ட் வச்சு இங்க ஒரு அமௌண்ட் வச்சு ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணி தான் ஒரு அமௌண்ட் ஒரு ப்ரீவியஸ் இயர்ல எடுத்தோம் நேத்து சம்ல. அப்போ இந்த அமௌண்ட் வந்து 70,000 இருக்கு அப்படின்னா அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவோமா 30,000க்கு. புரியுதா? ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனே சேர்த்து தான் அதை நாங்க இன்க்ளூட் பண்ணுவோம் அப்படின்ற செகண்ட் பாயிண்ட். அடுத்து அக்ரிகேட் லிமிட் ஆஃப் ஆல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி treated as செல்ஃப் ஆக்குபைட் which means என்னடா தேர்ட் பாயிண்ட் குழப்பிட்டான். அக்ரிகேட் லிமிட் ஓகே. இப்போ வந்து எல்லா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியும் செல்ஃப் ஆக்குபைடா ட்ரீட் பண்ணி அக்ரிகேட் லிமிட்டை கால்குலேட் பண்ணுவோம். இல்ல சென்ஸ் இப்போ 2 செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒருத்தரால 2 செல்ஃப் ஆக்குபைடு வச்சுக்க முடியும் நம்ம பார்த்தோம். அப்போ ரெண்டுத்துக்கும் இதுக்கு ஒரு 2 lakhs இதுக்கு ஒரு 2 lakhs அலோகபிள்னு கேட்டா இல்ல. ரெண்டுத்தையும் அக்ரிகேட் லிமிட் ரெண்டுமா சேர்த்து 2 lakhs தாண்டக்கூடாது. ஓகேவா? ஒருத்தரால 2 செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டி வச்சுக்க முடியும். அடுத்த கொஸ்டின் நம்மளுக்கு என்ன ரைஸ் ஆகும்னா இதுக்கு ஒரு 2 lakhs இதுக்கு ஒரு 2 lakhs நான் எடுத்துக்கலாமா, அப்போ 4 lakhs எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டா அது கிடையாது. டைரக்டா அவங்களால 2 lakhs மட்டும் தான் எடுத்துக்க முடியும். அக்ரிகேட் லிமிட் ஆஃப் ஆல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி treated as செல்ஃப் ஆக்குபைட். ஓகேவா? சோ எல்லாத்தையுமே ஒட்டுக்கா போட்டு செல்ஃப் ஆக்குபைட் போட்டு அதுல ஒரு 2 lakhs மட்டும் தான் நம்ம காட்டுவோம் அப்படின்றத அங்க சொல்லியிருக்கான். ஓகேவா? அது தேர்ட் பாயிண்ட். சோ திஸ் ஆர் த 3 points have to be remember. ஓகே டன்னா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இங்க பார்த்ததுல? இல்லையா? சமூல போலாமா? ஓகேண்ணா. Okay. Series illustration 49. Mr. Pandey, owner of 3 houses in Chennai. Okay, 3 houses. Furnish the following information. Compute his income for house property for the assessment year 24-25. Then your previous year will be 2023-24. Done. So house property 1, 2, 3 மூணுமே செல்ஃப் ஆக்குபைட் தான். ஓகே. ஸோ ஸ்டாண்டர்ட் ரெண்ட் கொடுத்துருக்கான், முனிசிபல் வேல்யூ கொடுத்துருக்கான், ஃபேர் ரெண்ட் கொடுத்துருக்கான். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம எதையும் கம்பேர் பண்ணுவோம் அப்படின்னா முனிசிபல் வேல்யூ ஃபேர் ரெண்ட்டையும் கம்பேர் பண்ணுவோம். விச் எவர் இஸ் ஹையர் 2,50,000. என்னடா பண்ணி வச்சிருக்கேன்? ஓ இவன் டைரக்டா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 இப்படி போட்டு பெனிஃபிட் எதுல இருக்குன்னு இது பண்ணாம அப்படியே டைரக்டா பண்ணிருக்கான். இவன் எப்படி டைரக்டா பண்ணான்னு நான் சொல்றேன். ஏன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 இப்படி பார்த்தாலே உங்களால அதை அனலைஸ் பண்ண முடியும். ஏன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 வந்து அவன் டீம் டு பி லெட் அவுட் ஆயிடுறான்? ஏன் 2 3 லெட் அவுட் எடுக்கல? என்ன ரீசன்? பார்த்தாலே தெரியுது, கொஸ்டின் பார்த்தாலே. அது ரெண்டுத்துல டாக்ஸ் அதிகமா இருக்கு. டாக்ஸும் அதிகமா வரும். என்ன காரணம் ஏன் டாக்ஸ் அதிகமா வரும்னா 15 லட்சம் 18 லட்சம் 16 லட்சம் 19 லட்சம். ஓகேவா? சோ ஆப்வியஸா பார்க்கும் போதே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்ஸ் அதிகமா வருது. கரெக்டா? விச் மீன்ஸ் இன்கம் அதிகமா இருக்கு. இன்கம் அதிகமா இருந்தா டாக்ஸ் அதிகமா வரப்போகுது. அப்போ கொஸ்டின்லேயே நீங்க அனலைசிஸ் பண்ணிடலாம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 டீம் டு பி லெட் அவுட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகேவா? சோ இப்போ என்ன பண்ணலாம்னா இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க. விச் எவர் இஸ் ஹையர் 2.5 lakh. சோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க. விச் எவர் இஸ் லோவர் 1.5 lakh. ஓகே. இங்க ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள் ஏஆர்ஆர் இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது, ஏஆர்ஆர் இருக்காது. அப்போ நீங்க இங்க கால்குலேட் பண்ணது 1.5 lakh இல்லையா? அப்ப இந்த 1.5 lakh தான் உங்களுக்கு ஜிஏவி. ரைட். அடுத்து முனிசிபல் டாக்ஸ். முனிசிபல் டாக்ஸ் வந்து 10% சொல்லியிருக்கான். 10% நம்ம எதுல இருந்து எடுக்கணும்னு பார்த்தோம் நேற்று கிளாஸ்ல பார்த்தோம். முனிசிபல் டாக்ஸ் 10% எதுல இருந்து எடுக்கணும்? இந்த 2 lakhsல இருந்து எடுப்பீங்க. அப்போ 2 lakhs into 10%. ஆப்வியஸா 20,000 நீங்க அதை மைனஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு என்ஏவி கிடைக்கும் 1,30,000. அந்த 1,30,000ல இருந்து 30% நம்ம கால்குலேட் பண்ணுவோமா? ஸோ 30% 39,000 பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இங்க பாருங்க 90,000. ஸோ அந்த 90,000 போட்டீங்கன்னா 1,29,000. ஓகே 1,29,000. இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1 lakh 1000.
ஸோ ஃபர்தரா அவ்வளவுதான் 1000. அடுத்து இப்போ இந்த 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து 1 மினிட். ஸோ இந்த 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டீம் டு பி லெட் அவுட்னு பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் செல்ஃப் ஆக்குபைட் எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ஜிஏவி ஆல்வேஸா நில்லுன்னு வந்துடும். அப்போ இந்த முனிசிபல் டாக்ஸ் ஏதாவது கட்டியிருப்போனா 10% மைட் பி அதை கட்டியிருந்தா அது மைனஸ்ல வரும். அதர்வைஸ் நீங்க வந்து வெறும் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் தான் காட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே நில் ஆயிடுச்சுன்னா இங்க முனிசிபல் டாக்ஸ் வராது. இங்கே ஆல்வேஸ் நில்லா தான் இருக்கும். ஜிஏவி நில், என்ஏவியும் நில். ஸோ ஆல்வேஸா இங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் 1,70,000 1,65,000 இருக்கு. குமுலேட்டிவா பார்த்தோம் அப்படின்னா உங்களால 2 lakhs வரைக்கும் தான் எடுத்துக்க முடியும். நம்ம பார்த்தோம் இல்லையா ஃபார் செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி. இது ரெண்டுத்துக்கும் 2 lakhs அப்படின்னா இந்த தேர்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இங்க நம்ம படிச்சுமே, இந்த தேர்ட் பாயிண்ட்டை கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அந்த தேர்ட் பாயிண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா ஃபார் ஆல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ட்ரீட்டட் அஸ் செல்ஃப் ஆக்குபைட். அப்போ இது மூணுத்தையும் சேர்க்கணும்னு அர்த்தம். மூணுத்தையும் சேர்த்து 2 லட்சம் தாண்டக்கூடாது. ஆனா இங்க ஒரு 90,000 இருக்கு, இந்த 90,000, இந்த 2 வீட்டுக்கு நீங்க 2 லட்சம் தான் லிமிட் சொன்னீங்க. அப்ப இங்க ஒரு 2 லட்சம், அப்ப நான் 2,90,000 எடுத்துக்கலாமா? தப்பு. 2 லட்சம் தான் எடுத்துக்க முடியும். இங்க பாரு. சோ என்ன ஆயிருக்குன்னா 1000 ரூபாய் இங்க டாக்ஸ் வந்துச்சு இல்லையா, அந்த டாக்ஸ மைனஸ் பண்ணி 1,99,000. ஆக்சுவலா அவன் இங்கே எடுத்துருக்கான்டா மறுபடியும் 1,000 9,000 1,70,000 சப்ஜெக்ட் டு மேக்ஸிமம். ஓகே ஹியர் ஓகே கரெக்டா தான். இங்க வந்து என்ன நடந்திருக்குன்னா இது பண்ணல அவன், இது 2 மட்டும் தான் எடுத்திருக்கான். அப்போ அந்த தேர்ட் பாயிண்ட்ல சொல்லியிருக்கிறது வெறும் செல்ஃப் ஆக்குபைடுக்கு மட்டும்தான். என்னன்னா இது 2 இது தனி, இது டீம் டு பி லெட் அவுட் நீங்க பண்ணதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இட்ஸ் வில் பி கன்சிடர் லெட் அவுட் ஒன்லி. பட் இது ரெண்டுத்துக்கு 2 லட்சம் வரைக்கும் தான் லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா இங்கேயே அவன் ஆல்ரெடி மைனஸ் பண்ணி தானே கொடுத்துருக்கான் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டிடக்ஷன்ஸ்ல. மைனஸ் பண்ணி நீங்க இவ்வளவு டாக்ஸ் கட்டணும்னு, இதான் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு இவ்வளவு டாக்ஸ் கட்டணும் நம்ம இங்க கொண்டு வந்தோம். ஓகேவா? சோ அதை என்ன பண்ணிருக்கானா இங்க இந்த ரெண்டுத்துக்கும் சப்ஜெக்ட் டு மேக்ஸிமம் லிமிட் இங்க வச்சிருக்கான் 2 lakhs. சோ இதை வச்சுட்டு இங்க 2 lakhs போட்டு மைனஸ் பண்ணி 1,99,000 வந்து மைனஸ்ல காட்டுறான். 1,99,000 வந்து மைனஸ்ல காட்டுறான். ஓகேவா? சோ அதே மாதிரி இந்த இடத்துல முனிசிபல் டாக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா டீம் டு பி லெட் அவுட் அப்படின்ற கான்செப்ட்னாலதான் முனிசிபல் டாக்ஸ் நம்ம அங்க வந்து காமிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. செல்ஃப் ஆக்குபைட் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல முனிசிபல் டாக்ஸ் வராது. ஆப்வியஸா என்ஏவி நெகட்டிவ்ல வர்றதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னா லெசன்ஸ் பார்ஷியலி லெட் அவுட் பார்ஷியலி செல்ஃப் ஆக்குபைட்ல அது மாதிரி நடக்கலாம். ஓகேவா? சம் ஃபார்மா நான் சொல்றேன். உங்களுக்கு வந்து முனிசிபல் டாக்ஸ் அங்க மைனஸ் ஆகுது அப்படின்னா பார்ஷியலி லெட் அவுட் பார்ஷியலி செல்ஃப் ஆக்குபைட்ல அந்த மாதிரி வரும். என்ஏவி நெகட்டிவ்ல வரும். அதனால தான் உங்க ப்ரொவிஷன்ல வந்து என்ஏவி கேன் பி நெகட்டிவ் அப்படின்ற ஒரு ப்ரொவிஷன் அங்க இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கும் இல்லையா. சோ அது அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வரும். ஓகேவா? அது நான் படிக்கும்போது சொல்றேன். பார்ஷியலி லெட் அவுட் பார்ஷியலி செல்ஃப் ஆக்குபைட் வரும், அதுல நான் சொல்றேன். அது வரைக்கும் இப்போதைக்கு இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. பிளஸ் இந்த தேர்ட் பாயிண்ட் கொஞ்சம் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் பாயிண்ட் வந்து அக்ரிகேட் லிமிட் ஃபார் ஆல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நீங்க கொடுத்ததுனால நான் இங்க அந்த ஆல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில இதையும் சேர்த்தேன். பட் ஆனா அவன் சம்ல அப்படி சேர்க்கல, ஏன்னா அவன் இங்கேயே அதை மைனஸ் பண்ணியிருக்கான். ஓகேவா? சோ அப்போ செல்ஃப் ஆக்குபைடுக்கு மட்டும் தான் இந்த தேர்ட் பாயிண்ட் அப்ளிகபிள். ஓகேவா? இப்போ இங்க கிளியர் ஆயிடுச்சு. இந்த தேர்ட் பாயிண்ட் நம்மளுக்கு கிளியர் ஆயிடுச்சு. என்னன்னா அவன் செல்ஃப் ஆக்குபைடுக்கு மட்டும் தான் அதை சொல்லியிருக்கான். அப்போ செல்ஃப் ஆக்குபைடுக்கு நீங்க எதை எடுக்கிறீங்களோ அது ரெண்டுத்தையும் சேர்த்து 2 லட்சம் தாண்டக்கூடாது. ஓகேவா? ஏன்னா ஆல்ரெடி இங்க 90,000 மைனஸ் பண்ணி தான் இங்க ஒரு ஆன்சர் வந்திருக்கு 1,000. புரிஞ்சுதா? இது மூணுத்தையும் சேர்த்து 2 lakhs அப்படின்னா நம்மளுக்கு இங்க அந்த ப்ரொவிஷன் வந்து அப்ளிகபிளே ஆயிருக்காது. இந்த 1,000 அப்படிங்கிறதே அப்ளிகபிள் ஆயிருக்காது. ஓகேயா? ஏதாவது புரியலையா ஏதாவது, இல்ல ஓகேவா இருக்கா? ஓகே. வேற யாருக்காவது? நவீன் ஓகே. வேற? லவனிகா ஓகே. சிவஸ்ரீ ஓகே. வேகமா போற மாதிரி இருக்கா இல்ல பொறுமையாவே போலாமா? வேகமா போற மாதிரி ஏதாவது ஃபீல் ஆகுதா உங்களுக்கு? ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஓகே. யாரும் எதுவும் பதில் சொல்லல. ஓகேவா இருக்கு இல்லையா? ஏன்னா ப்ரொவிஷன்ஸ் வந்து டக்கு டக்குன்னு போனோம். பட் நீங்க வந்து பொறுமையா போயிட்டு உட்காந்து பாருங்க. நான் எதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்றேன் அப்படின்னா மேஜரா இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்ல நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். ஆஹா செல்ஃப் ஆக்குபைடு இதுக்கு 2 லட்சம் வரைக்கும் தான் லிமிட், அப்போ இதுவும் செல்ஃப் ஆக்குபைடு தானே அப்படின்ற மாதிரி சில கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வரும். அதனால தான் நான் வந்து இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் நல்லா பாத்துக்கங்கன்னு நான் சொல்றேன். இதுல இருந்தா கொஸ்டின்ஸ் வந்து உள்ள கேட்டுட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் டைரக்ட் டாக்ஸ்ல
இது இருக்கும். உள்ள போயிட்டு ஒரு ப்ரொவிஷன் கேட்குற மாதிரி சில சம்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால கன்ஃபியூஸ் இல்லாம படிப்போம். இந்த ஒர்க்கிங் வந்து நம்ம போட்டது தான். விச் எவர் இஸ் ஹையர், விச் எவர் இஸ் லோவர் போட்டு நம்ம ஒன்று எடுத்தோம் இல்லையா? அதுதான். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இந்த இல்லுஸ்ட்ரேஷன் 50. இந்த இல்லுஸ்ட்ரேஷன் 50ல ஏதாவது ஒரு கேஸ் மட்டும் நான் எடுக்கிறேன். மற்றதெல்லாம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. 5th கேஸ் போவோமா? He borrowed 1,80,000 at 15% on 1/4/1998. 1/4/1998ல வாங்கியிருக்கான். அப்போ 30,000 வரைக்கும் தான் லிமிட் அலோடு. அதுக்கப்புறம் and further borrowed 10 lakhs at 10% on 17/7/1999. 1/4/1999 சொல்லியிருக்கோம் நாங்க. on or after 1/4/1999. யா ஓகே. அப்போ ஆஃப்டர்ல வாங்கியிருக்காரு. எதுக்காக? கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக வாங்கியிருக்காரு. அமௌண்ட் இஸ் ஸ்டில் பெய்ட். கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட்டட் ஆன் 2000ல கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ வாங்கி வித்தின் 5 இயர்ஸ்க்குள்ள என்ன பண்ணிட்டாரு? கன்ஸ்ட்ரக்ஷனை வாங்கிட்டாரு. அப்போனா இதுக்கு எலிஜிபிள் தான். எவ்வளவு வரைக்கும் எலிஜிபிள்? 2 lakhs வரைக்கும் எலிஜிபிள். இது லெட் அவுட் எதுவுமே சொல்லல. அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்தா 2,30,000 வரைக்கும் எடுத்துக்க முடியும் இல்லையா? என்ன கொடுத்துருக்கோம் 5th கேஸ்ல? சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு ஆன்சர் போட்டிருக்கோம். சரி, 5th கேஸுக்கு 4th. If loan was taken on or before 1999 as well as after, then the total interest allowed to aggregate cannot. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்தே வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் அக்ரிகேட் வந்து 2 lakhs தாண்டக்கூடாது. நான் 2,30,000 சொன்னேன் இல்லையா? அது ரெண்டுத்தையும் சேர்த்து இதுவே 2 lakhs தாண்டக்கூடாது அப்படிங்கிறதான ப்ரொவிஷன். ஓகே, அப்ப அந்த மேக்ஸிமம் அக்ரிகேட்ன்றது இதுக்கானது. 2,30,000 அப்படிங்கிறதுல மேக்ஸிமம் அக்ரிகேட் இங்க 2 lakhs. However, the limit of interest allowed in respect of loan taken period 1/4/1999 shall be 30,000. Okay. Since the first loan is taken on 1/4/1998 and construction completed on 1/2/2000, hence the pre-construction period 1998 to 1999 of which interest 27,000. That is 1,80,000 into 50 shall be allotted into equal installment 5,400 every year. டேய் பாடுறா, நம்ம ஒண்ணு நினைச்சா சம்மு வேற லெவல்ல இருக்கு பாடுறா. யார் யார் நேத்து இருந்தது? ஸ்ரீஹரி, கணேஷ், அண்ணன், நவீன் இல்லையா? யார் நேத்து யார் யார் இருந்தீங்களோ அவங்களுக்கு இந்த சம் புரியும். ஓகேவா? சூப்பரா இருக்கு பாருங்க. இப்போ 1998 வாங்கியிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆனது 2000. அப்போ எத்தனை வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1998 டு 1999. அதுக்கப்புறம் 2000. 1999 அப்புறம் 2000. அப்போ இங்கே போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருச்சு. அப்போ ஒரு வருஷத்துக்கு வரைக்கும் தான் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் 1 இயருக்கு தான் இருக்கு. நேற்று பார்க்கலன்னா இது யாருக்கும் புரியாதுப்பா. நேற்று பார்க்கலன்னா இது யாருக்கும் புரியாது. நேற்று பார்த்தவங்களுக்கு மட்டும் தான் இது புரியும். ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது 1,80,000 அப்படின்றதுல 15% எடுத்தோம் அப்படின்னா 27,000. அந்த 27,000 நம்ம 5 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட் பிரிச்சு கொடுப்போம். நம்ம பார்த்தோம் இல்லையா? 27,000 டிவைடட் பை 5. இது வந்து 5,400. அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி இங்க பிரிச்சு கொடுத்துட்டான். நாங்க பல்கா வந்து 30,000 பார்த்ததுனால என்னடா நேற்று பார்த்ததா புரியாதுன்னு ஒண்ணு லெஃப்ட் ஆகுறீங்க? அப்படிலாம் இல்ல. இந்த 4th மட்டும் தான் புரியாது. அதுக்கப்புறம் வரதெல்லாம் புரியும். ஓகேவா? So equal installment இது கொடுத்துட்டு however such pre-construction period is allowed only for 5 years. Okay, that is 2022 to 2003 to 4 வரைக்கும் நம்மளால அலோவ் பண்ண முடியும். Therefore such interest shall not be allowed in subsequent year. Total eligible interest for first loan is 27,000. ஏன்பா 27,000? ஓஹோ, இங்க எவ்வளவு வாங்கியிருக்கான் கடனா? அடுத்தது 1 lakh into 10 lakh into 10%. அப்போ 1 lakh வருது ஃபர்தரா. அது போக இந்த இடத்துல 1,80,000 into 15% போட்டோம் அப்படின்னா 1,80,000 into 50% எவ்வளவு வருது? 27,000. ஓகே, கரெக்ட். யா 27,000. அப்போ என்னன்னா போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட்ல இன்னும் ஸ்டில் அன்பெய்ட்ல தான் இருக்கு. ஸோ நம்ம ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்து போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் வரும் இல்லையா? போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வரும்போது 27,000 அப்படிங்கிறது அந்த வருஷத்துக்கு இருக்கும். பிளஸ் அது கூட சேர்த்து நம்மள இந்த 5,400 நம்ம ஆட் பண்ற மாதிரி வரும் இல்லையா? இப்படிதானே வரும். ஸோ அதுதான் அங்க சொல்லியிருக்கான். ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் இன்ட்ரெஸ்ட் நில்லு plus post construction period is 27,000. Further eligible on second loan 1 lakh. Hence the total available deductions 1,27,000. ஏன் ப்ரோ ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் நீங்க நில்லுன்னு எடுத்தீங்க? Why the reason? From 1999 to 2000 to 2003-4. ஓஹோ, கொஸ்டின் மேல அசஸ்மெண்ட் இயர் ஏதாவது கொடுத்துருக்கானா?
ஸ்ரீ ஜெயராம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஓன் ரெசிடென்ஸ் வச்சாண்டா ஆஃப் இங்க. அசஸ்மெண்ட் இயர் 24-25. அப்போ ப்ரீவியஸ் இயர் என்னவா இருக்கும்? 2023-24. இன்னமும் ஸ்டில் அன்பெய்ட்ல இருக்கு. ஸ்டில் அன்பெய்ட்ல இருக்கு அப்படின்னா ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் லோன் உங்களால எது வரைக்கும் தான் எடுத்துக்க முடியும்? அந்த இன்ட்ரெஸ்ட் அலோகபிள் பண்ணது அடுத்த 5 வருஷம் 2003-4லயே அது முடிஞ்சு போச்சு ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன். கரெக்டா? அப்போ 2023-24ல மறுபடியும் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் அலோ பண்ணுமான்னு கேட்டா வராது. ஏன்னா அது அங்கேயே முடிஞ்சிருச்சு. அப்போ 2023-24க்கு ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் நில்லு தான். போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் அலோகபிள் ஆகும். அது போக இங்க ஒரு 10% எடுத்திருக்கான். அது ரெண்டுத்தையும் சேர்த்து 1,27,000 போட்டிருக்கான். அந்த 1,27,000 மட்டும் தான் உங்களால எடுத்துக்க முடியும். புரிஞ்சுதா இது? ஸ்ரீஹரி அண்ட் தென் கணேஷ் அண்ட் தென் நவீன் வந்தீங்களா? புரிஞ்சுதா இந்த 1,27,000 உங்களுக்கு? நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கலாம். ஒண்ணும் இல்ல கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இப்போ 1,80,000 15% 1998. இப்போ 1998 என்னோட பீரியட் ஸ்டார்ட் ஆகுது. எதுக்கு? நான் லோன் வாங்கினது இல்ல என்னோட கன்ஸ்ட்ரக்ஷன். அவன் கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி கொடுக்கல. விச் அவர் இஸ் லேட்டர் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும். இதுல ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இங்க ஸ்டார்ட் ஆகுது. எப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் முடியுது? 1/2/2000. கரெக்டா இதுல முடியுதா? அப்ப எனக்கு 1/4/2000ல இருந்து என்னன்னா போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடா? அதாவது அடுத்த நாள்ல இருந்தே தான் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வரும். பட் ஆனா நான் இப்படிதான் எடுக்க சொன்னேன் நேத்து. சோ இதுல இருந்து போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் டில் டேட் வரைக்கும். டில் டேட்னா 2024 வரைக்கும். கரெக்டா? இது போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட். இது ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட். இப்போ இந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் அப்படின்னும் போது 1998 to 1999. அடுத்து 1999 to 2000 அப்படிங்கிறது வருமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா 2000 பிஃபோராவே இது முடிஞ்சிருச்சு. பீரியட் டு த இயர். பீரியட் டு த இயர்னா அப்ப நம்ம 1 இயர் தான் கன்சிடர் பண்ணணும்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன்ல பீரியட் டு த இயர்னு ஒண்ணு இருந்துச்சு. அப்போ இந்த 1 இயர் மட்டும் தான் உங்களுக்கு என்னது? ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட். இது வரைக்கும் தெளிவா இருக்கீங்களா? இது வரைக்கும் ஓகே ஆச்சா? சரி, ஓகேண்ணா. இது வரைக்கும் ஓகே. அப்ப இந்த 1 இயர் தான் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா 15% இதுல இருந்து 1 இயர் எடுங்க. சாரி 15% 1 இயருக்கு மட்டும். அப்போ 1,80,000 இன்டூ 15% போட்டோம் அப்படின்னா 27,000 அப்படின்றது வரும். எதுக்கு? ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடுக்கு. ஓகேவா? ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் 27,000 வருதுன்னா அடுத்த ப்ரொவிஷன் என்ன? 5 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு அதை நம்ம பிரிச்சு கொடுக்கணும். அப்போ 27,000 டிவைடட் பை 5. ஓகேவா? சோ இப்படி பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட் வரும்? 27,000 டிவைடட் பை 5 போட்டா எவ்வளவு அமௌண்ட் வச்சாங்க? 3,000 சம்திங். $5,400. கரெக்டா? 5,400. சோ இங்க 5,400 வரும். இன்னைக்கு பார்த்தாலும் ஒரு சில பேருக்கு புரியல. நேற்று கிளாஸ் பார்த்தேன்னு இல்ல. இப்போ ஃபர்ஸ்ட்ல தான் நடத்தணும். ப்ரொவிஷன் மட்டும் தான் உங்களுக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நீங்களும் கவனிக்கலாம். சோ 5,400 அப்படின்னு வரும். இப்போ இந்த 5,400 அடுத்து வரக்கூடிய 5 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் நம்ம பிரிச்சு கொடுக்கணும். எதுல? போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ல பிரிச்சு கொடுக்கணும். அதுதானே கான்செப்ட். அப்போ இந்த 5,400 அப்ப எங்க இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும்? இந்த போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஸ்டார்ட் ஆகும். அதாவது இது அசஸ்மெண்ட் இயர்னா ப்ரீவியஸ் இயர் என்ன? 19 to 2000, 2000 to 2001. ஓகே, அதுக்கப்புறம் இப்படி கீழே போறேன். 2001 to 2002, 2002 to 2003, 2003 to 2004. இப்படி இந்த 5 வருஷத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? அதை 1 2 3 4 5 இந்த 5 வருஷத்துக்கு நம்ம அதை பிரிச்சு கொடுப்போமா? கரெக்டா? இந்த 5 வருஷத்துக்கு இந்த 5,400 பிரிச்சு கொடுப்போம். அதான ப்ரொவிஷன். அப்ப இங்க ஒரு 5,400, இங்க ஒரு 5,400, இங்க ஒரு 5,400, இங்க 5,400, இங்கேயும் 5,400. இப்படி பிரிச்சு கொடுத்துட்டே வருவோம் 5 வருஷத்துக்கு. பட் நான் என்ன சொல்றேன்னா 2003 and 4ல நம்ம இப்ப இல்ல. ஓகே, நம்ம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னா அசஸ்மெண்ட் இயர் 2024-25ல இருக்கும். கொஸ்டின் படி. ஓகே, அதே மாதிரி ஆப்ட் ஓல்ட் ரெஜிம் அவன் மென்ஷன் பண்ணிட்டான். கொஸ்டின் படி நம்ம இப்ப இங்க இருக்கோம். அப்ப இங்க இருக்கோம் அப்படின்னா நம்மளோட ஒரிஜினல் ப்ரீவியஸ் இயர் என்ன? 2023-24 தானே நம்ம ப்ரீவியஸ் இயர். அவ்வளவு தூரத்துக்கு இந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் வருமா? ஸ்ரீஹரி அண்ட் கணேஷ்
2023-24 வராது. அப்போ நம்ம ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் கன்சிடரே பண்ண தேவையில்லை. கரெக்டா? அப்போ ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கன்சிடரே பண்ண தேவையில்லைங்க. இதை கன்சிடர் பண்ண வேண்டாம், இதை கன்சிடரே பண்ண வேண்டாம். அப்போ உங்களுக்கு இன்னும் லோன் அன்பெய்டா இருக்கிறது எது அப்படின்னா இந்த இடத்துல இந்த 1 lakhம் பிளஸ் இந்த இடத்துல 1,80,000 மட்டும். இது ரெண்டுத்துக்கும் கால்குலேட் பண்ணுங்க. இங்க வந்து 1 lakh வருமா? சாரி 10 lakhs, 10 lakhல 10% 1 lakhs. இந்த இடத்துல இதுவும் இன்னும் அன்பெய்ட்ல இருக்கு அப்படின்னா 1,80,000ல 27,000 தான் உங்களோட இன்ட்ரெஸ்ட். சோ இதுல வந்து ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆட் ஆகாது. ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்வேஸ் நில் ஆயிடுச்சு. ஏன் நில் ஆயிடுச்சுன்னா அது இந்த வருஷத்துலயே முடிஞ்சிருச்சு. 2003-4ல முடிஞ்சு போச்சு. அப்போ அது நில்லா இருக்கு அப்படின்னா இப்போ இது ரெண்டுத்தையும் மட்டும் தான் நம்ம இன்னும் அன்பெய்ட்ல வச்சிருக்கோம் அப்படின்னா இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 1,27,000 உங்களால எடுத்துக்க முடியும். சோ இது 2 lakhs தான் இருக்கு. ஆல்வேஸா உங்களால எடுத்துக்க முடியும் அப்படிங்கறத அங்க 1,27,000 அப்படின்னு கொடுத்துருக்கான். இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? அது ஏன் இந்த இடத்துல நில் கொடுத்தா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? புரிஞ்சுதா? 1,27,000 வந்து இப்போ அவங்க பே பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஓகேண்ணா. இப்போ அதுல வந்து அப்போ 2 lakh எக்ஸம்ப்டட்னா அப்போ பே பண்ண வேணாமாண்ணா? ஐயோ இது டாக்ஸ் இல்ல. கன்ஃபியூஸ் ஆக்கிறீங்களே. கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டணும். லெண்டருக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டணும். ஓனர் தான் இது ரெண்டுத்தையும் கட்டணும். கரெக்டா? இப்போ ஓனர் பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஒரு இன்கம் வேணும். அது ரெண்ட். அந்த ரெண்ட்ல இருந்து அவன் என்ன மைனஸ் பண்ணணும்னா இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணணும். ஏன் அவன் இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்றான்னா அது அவனுக்கு ஒரு எக்ஸ்பெண்டிச்சர். இந்த இன்ட்ரெஸ்ட் அவன் யாருக்கு கட்டுவானா? லெண்டாருக்கு. இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அவன் லெண்டாருக்கு கட்டுவான். அதனால கவர்மெண்ட் கிட்ட என்ன சொல்லுவானா, நான் ஆல்ரெடி வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டுறேன், அதனால நான் இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கவர்மெண்ட் கிட்ட வந்து ஓனர் சொல்லுவாரு. ஆனா கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, நீங்க உங்க இஷ்டத்துக்கு இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட் 10 லட்சம் வந்திருக்குன்னு வச்சுப்போம். நான் இன்ட்ரெஸ்டே 15 லட்சம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி 5 லட்சம் நெகட்டிவ்ல காட்டக்கூடாது. ஸோ அதனால கவர்மெண்ட் என்ன பண்றான் அப்படின்னா ஒரு ப்ரொவிஷனை கொண்டு வரான். ப்ரொவிஷனை கொண்டு வந்து இங்க 2 lakhs வரைக்கும் தான் லிமிட்டு உனக்கு அப்படின்னு சொல்றான். ஓகேவா? ஸோ அந்த லிமிட்டை பேஸ் பண்ணி இங்க வருது. இப்போ ஒரு கட்டுவாரு அப்படின்னு சொன்னது 1,27,000. இப்போ இங்க ரெண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அதே 10 lakhs நான் வைக்கிறேன். 1,27,000 வந்து அவர் கட்டுவாரானா கவர்மெண்ட்டுக்கு இல்ல லெண்டாருக்கு கொடுப்பாரு. அதை மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 8 lakh. இது ஒரு 3 போட்டா 30, 73,000. 73,000 இதுதான் அவரோட இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியா இருக்கும். ஸோ இதுல டாக்ஸ் கால்குலேட் பண்ணணும். டாக்ஸ் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி இதுல எவ்வளவு அமௌண்ட் வருதோ அதை கவர்மெண்ட் கட்டுவாரு. 1,27,000 அவர் கட்டுவாரான்னு கேட்டா அவர் கட்டுறாரு கட்டாம போறாரு அது அவரோட விருப்பம். ஆனா நம்ம கால்குலேஷன் நம்ம கிட்ட கன்சல்டன்சிக்கு நம்ம கிட்ட வராங்க, ஆடிட்டர்ஸ் கிட்ட வராங்க அப்படின்னா அப்கோர்ஸ் நீங்க இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டியிருக்கு. we will take in as accrual basis also. லெசன்ஸ் கட்ட வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது இதை கட்டியிருப்பாரு அந்த சர்டிபிகேஷன் கொடுக்கணும். அவர் பாரோ வாங்கியிருப்பாங்க. அவர் கட்டலனாலுமே அவர் பாரோ பண்ணியிருந்தாரு அப்படின்னா யா we have to show பாரோ பண்ணிருக்கிறது எதுக்குன்னு ஒரு சர்டிபிகேட்டை வச்சு ஃபைல் பண்ணி நம்ம இதை ஃபைல் பண்ணி காமிக்க முடியும் நம்மளால. புரியுதா? மொத்தம் இங்க 3% இன்வால்வ் ஆகுறாங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் எலாபரேட்டா அதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த 1,27,000 அவர் கட்டுவாரா அப்படின்னு கேட்டா கவர்மெண்ட்டுக்கு எல்லாம் கட்ட மாட்டாரு. அவர் அதை டிடக்ஷனா காமிச்சிக்கலாம். நீங்க இந்த பார்ட்ல பாத்துக்கிட்டு இருக்கிறது வெறும் டிடக்ஷன்ஸ் மட்டும்தான். டிடக்ஷன்ஸ் ரிலேட்டட் மட்டும் தான் நீங்க இப்போதைக்கு பாத்துட்டு இருக்கீங்க. ஓகேவா? டிடக்ஷன்ஸ் ரிலேட்டடா பாத்துட்டு இருக்கீங்க. நீங்க வந்து இன்கம் ரிலேட்டடாவோ டாக்ஸ் ரிலேட்டடாவோ நம்ம இங்க பார்க்கல. ஓகேவா? இந்த பாயிண்ட் வரைக்கும் டிடக்ஷன்ஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ யூ ஹேவ் டு பின் செக்ரிகேட் தோஸ் திங்ஸ். லைக் வந்து எந்தெந்த இடத்துல எதை பத்தி படிக்கிறோம் அப்படிங்கிறது மேஜர். இப்போ வரைக்கும் நம்ம லெண்டர் ஓனர் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வரைக்கும் தான் படிக்கிறோம். அதுல கவர்மெண்ட் என்ன பார்ட்டிசிபேட் பண்றான் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும். ஓகேவா? கொஞ்சம் கன்ஃபியூஸா தான் இருக்கும். ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் எதனால அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எதனால அப்படி இருக்கு அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே இல்லையா? இது வரைக்கும் உங்களுக்கு மறுபடியும் டவுட்னா மறுபடியும் நான் சொல்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் எங்க வந்து டவுட் என்ன, எதனால டவுட் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து கூட நடத்துறேன் இத. அந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் ஏன்னா எடுக்கல? ஏன்னா ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் இங்கே முடிஞ்சு போச்சு. அடுத்த 5 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட் நம்ம பிரிச்சு கொடுப்போம் இல்லையா? 2003-4லயே அது முடிஞ்சிருச்சு. கரெக்டா? அடுத்த 5 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட் தான்.
ஆனா அது 14,1999 கழிச்சு வரனால எடுக்க கூடாதானா? அப்படிலாம் இல்ல. ஒரே நிமிஷம். அந்த கொஸ்டின் நான் இப்ப எழுதுறேன். அங்க வந்து 14/1999 பிஃபோரா ஒரு லோன் எடுத்திருக்கான் நம்ம பார்த்தோம். பிஃபோரா எடுத்திருந்தா நம்மளுக்கு எவ்வளவுதான் லிமிட்? 30,000 வரைக்கும் தான் லிமிட். கரெக்டா? இது லிமிட். ஆனா அவன் எடுத்திருக்க லோன் எவ்வளவு? 1,80,000 இன்டூ எத்தனை பர்சன்டேஜ்? 15%. இதை போட்டா நம்மளுக்கு எவ்வளவு வருது? 27,000 தான் வருது. எஸ், அப்கோர்ஸ் இது லிமிட் குள்ளதான் இருக்கு. கரெக்டா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அது ஆல்ரெடி லிமிட் குள்ளதான் இருக்கு. அப்போ இது நம்ம இந்த ப்ரொவிஷன் இங்க வருமானு கேட்டா வராது. ஆல்ரெடி அது லிமிட் குள்ளதான் இருக்கு. அப்ப அந்த ப்ரொவிஷன் நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே நம்மளுக்கு கிடையாது இந்த லோனுக்கு. ஓகேவா? டன்னா? ஓகேண்ணா. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா 1999ல வாங்கிட்டு 2000ல கன்ஸ்ட்ரக்ஷன் முடியுது அப்படின்னா இந்த ஒரு வருஷம் தான் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட். இதுதான் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட். ஸோ ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட்ல 27,000 தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நீங்க பே பண்ணிருப்பீங்க. இதை நம்ம போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ல எடுத்துக்கணும் அப்படின்னா ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட் நம்ம எடுத்துப்போம். டிவைடட் பை 5 போட்டு 5,400 வந்துச்சு. இதை அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம எடுத்துப்போம் அப்படின்னா 1999 to 2000, 2000 to 2001, 2001 to இது வந்து அசஸ்மெண்ட் இயர், அதாவது இது ப்ரீவியஸ் இயர் அப்படின்ற கணக்குல வருது. ஓகே, நான் உங்க புக்ல வந்து ப்ரீவியஸ் இயர் அவன் கொடுக்கலடா, நீங்க ஆட் பண்ணிக்கோங்கடா நேற்று ஒன்று சொன்னேன் இல்லையா, அதை வச்சு நான் எடுத்திருக்கேன். 2002 to 2003, 2003 to 2004. ஸோ இந்த மாதிரி 5 வருஷம் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். இந்த 5 வருஷத்துல 5,400, 5,400, 5,400, 5,400, 5,400. ஆப்வியஸா இங்கே 27,000 முடிஞ்சு போச்சு ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன். எந்த ப்ரீவியஸ் இயர்லயே முடிஞ்சிருச்சு? இந்த ப்ரீவியஸ் இயர்லயே முடிஞ்சு போச்சு. நம்ம இப்ப எந்த ப்ரீவியஸ் இயர்ல இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப இருக்கிற ப்ரீவியஸ் இயர் வந்து பாத்தீங்கன்னா அசஸ்மெண்ட் இயர் என்னன்னு கொடுத்துருக்கான்? 2024-25 கொடுத்துருக்கான். நான் இப்போ கரண்டா இருக்கிற ப்ரீவியஸ் இயர் 2023-24ல நான் இருக்கேன். நான் இப்போ இந்த ப்ரீவியஸ் இயர்ல இருக்கேன். என்னோட போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான வேல்யூ எங்கேயே முடிஞ்சிருச்சு? 2003-4லயே முடிஞ்சிருச்சு என்னோட போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான வேல்யூ. இங்கேயே நீங்க ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆட் பண்ணி என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா எந்த வருஷத்துல நீங்க கிளைம் பண்ணிருப்பீங்க? 2004-5லயே முடிஞ்சிருக்கும். 2004-5லயே இங்க இருக்க வேல்யூஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கும். கரெக்டா? அந்த வருஷத்துல டாக்ஸ் கட்டிருக்கணும் இல்லையா? அப்போ அந்த வருஷத்துலயே அது முடிஞ்சு போயிருக்கும். இப்போ நம்ம இந்த வருஷத்துக்கு வரோம் அப்படின்னா இந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற இந்த பார்ட்டே அது உள்ள இன்வால்வே ஆகாது. ஓகேவா? இப்போ நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர்ல இருக்கோம் அப்படின்னா 2 லோனுமே ஸ்டில் அன்பெய்டு தான். 1,80,000 அன்பெய்ட்ல தான் இருக்கு 15%. 10 lakhம் இன்னும் அன்பெய்ட்ல தான் இருக்கு. 10 lakhம் இன்னும் அன்பெய்ட்ல தான் இருக்கு. இதுக்கு 27,000, இதுக்கு 1 lakhs இன்ட்ரெஸ்ட். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா 1,27,000 தான் வருது. விச் மீன்ஸ் இங்க இது 30,000 தாண்டக்கூடாதுன்றது மறுபடியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாக்குறீங்க. எந்த வருஷத்துக்கு? இந்த ப்ரீவியஸ் இயருக்கு மறுபடியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாக்குறீங்க. தாண்டல. ஓகே, தாண்டல. அதே மாதிரி இங்கேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாக்குறீங்க. ஓவராலா 2 லட்சம் தாண்டாது. இங்கேயும் அது தாண்டல. இது ரெண்டுத்தையும் தாண்டாம விட்டுட்டு இப்போ அக்ரிகேட்டா பாக்குறீங்க. அக்ரிகேட்டா பார்க்கும் போதும் என்ன சொல்லிட்டான்? 2 lakhs தாண்டக்கூடாதுன்னு சொன்னான். அக்ரிகேட்டாவும் 2 lakhs தாண்டி இருக்கா அப்படின்னு கேட்டா தாண்டல. எஸ், அப்கோர்ஸ் இது எலிஜிபிள். 1,27,000 எலிஜிபிள். இப்போ இன்கேஸ் இந்த இடத்துல 1,27,000க்கு பதிலா 3 lakhs அப்படின்னு வந்துருச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவீங்க. எவ்வளவுக்கு? 2 lakhsக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவீங்க ப்ரொவிஷன் படி. அவ்வளவுதான். இதுதான் கான்செப்ட். ஸோ ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ஏன் வரல அப்படின்னா இங்கேயே அது முடிஞ்சிருச்சு. 2002-4லயே ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சு. அப்போ அந்த 5,400 நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம இருக்கிற ப்ரீவியஸ் இயர் இது. இந்த ப்ரீவியஸ் இயருக்கு எது எது இன்னும் ஸ்டில் அன்பெய்ட்ல இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம கால்குலேட் பண்றோம். இப்பயும் கிளியர் ஆகலையா? இப்போ ஓரளவுக்கு ஓகேண்ணா. மறுபடியும் நீங்க நேத்து பார்த்த அந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனை நேத்து ஒன்ஸ் மறுபடியும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அங்கேயே நீங்க வந்திருக்கலாம். பட் கொஞ்சம் இது எடுத்த உடனே டெஃபினட்டா அப்படிதான் இருக்கும், நான் ஒத்துக்கிறேன். பட் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கிறது கொஞ்சம் பெட்டர். ஏன்னா உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கணும். ஓகேவா? ஃபாஸ்ட் லெசன்ஸ் அது கொஞ்சம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் சொல்றது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிள் மேனர்ல இருக்கும். அதர்வைஸ் நான் சொல்றது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இதுல நீங்க என்ன பண்ணணும்னா நான் சொல்றேன். இதுல நீங்க 5th சம் மட்டும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க.
ஓகேவா? தோராயமா சூஸ் பண்ண அவன் தான் பெருசா இருக்கான் கடைசியில பார்த்தா. கேஸ் 7 போவோமா? சரி, ஓகே. இந்த சம்மோட இன்னைக்கு முடிச்சுப்போம். கேஸ் 7 போய் ஒர்க் அவுட் பண்ணுவோம். கேஸ் 7 வந்து நான் காப்பி பண்ணி அங்க பேஸ்ட் பண்றேன். ஆனா அந்த போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் மட்டும் இந்த இதுல வந்துருமாண்ணா ப்ரீவியஸ் இயர்ல? போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் இங்கேயே முடிஞ்சு போயிடும். 2003-4லயே முடிஞ்சிடும். இப்போ 2003-4 வரும்போது 2004-5க்கு நீங்க டாக்ஸ் கட்டுவீங்கல்ல, அப்போ ஒரு கால்குலேஷன் பண்ணிருப்பாங்கல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 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 கால்குலேஷன் பண்ற ஒரு நிமிஷம். ஐயோ, இப்போ எக்ஸாம்பிள் என்னன்னா, இங்க கால்குலேஷன் பண்ணிட்டு இருக்கிற மிஸ்டர் கணேஷ் ஆடிட்டர். இவர் இப்ப இங்க கால்குலேட் பண்றாரு. 2003ல தான் கணேஷ் அங்க பிறந்திருப்பாரு. அப்ப 2004-5க்கு வேற ஒரு ஆடிட்டர் தான் அங்க ஆடிட் பண்ணிருப்பாரு. அப்ப ஆடிட்டர் அங்க அதே முடிச்சிட்டாருன்னா ஆல்ரெடி இது முடிஞ்சு போனது. இந்த ஆடிட்டர் ஆல்ரெடி அதை முடிச்சு இந்த இடத்துல அந்த கிளைமை வந்து வாங்கி கொடுத்துட்டாரு அந்த ஓனருக்கு. அந்த ஓனர் இன்னும் உயிரோடு இருக்காரு, ஒரு 60 வயசு ஆகுதுன்னு வச்சுப்போம். ஆல்ரெடி இந்த ஆடிட்டர் இங்கேயே முடிச்சிட்டாரு இந்த 27,000 ரூபாய்க்கு. அப்ப கணிஷியா மறுபடியும் இதே வருஷத்துக்கு அவர் ஆடிட் பண்ணும்போது இதை கன்சிடர் பண்ணணும். அவர் தான் ஆல்ரெடி அந்த ஆடிட்டர் அங்கேயே கன்சிடர் பண்ணி அங்க முடிச்சிட்டாரு 2004-5லயே. மறுபடியும் ஏன் கணிஷ் 2023-24க்கு மறுபடியும் அவர் ஆடிட் பண்ணும்போது அது ஏன் அங்க கொண்டு வரணும்? இதானே என் கேள்வி. ஓகேண்ணா. அது ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் அதனால வராது. ஓகே. அப்போ போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனும் லைக் அது இந்த வரும். அசஸ்மென்ட் பீரியட்ல வந்துருமாண்ணா? வருது. இதுதான் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட். இப்ப நீங்க கால்குலேட் பண்ணீங்களா இது 1,27,000 இது போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஓகே ஓகேண்ணா. போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா எண்ட் ஆகுறது எப்போன்னு பாருங்க. போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எண்டு என்னடா 1 to 2000 தானேண்ணா கன்ஸ்ட்ரக்ஷன் எண்ட் ஆகுது? நோ, போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எண்டு எப்போ? 1/4/2000 இல்ல, நான் இங்க அண்டர்லைன் பண்ணிருக்கேன் பாருங்க. until the loan is இன்னும் ரீபே ஆகல அதனால. ரீபே ஆகல அப்படின்னா அது கோடிக்கணக்கான வருஷத்துக்கு போனாலும் அந்த கோடிக்கணக்கான வருஷமும் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் தான். ஓகே ஓகேண்ணா, இப்போ புரிஞ்சதுண்ணா. ஓகேவா? சோ இதுதான் கொஞ்சம் பாயிண்ட். ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இங்கேயே முடிஞ்சிடும். பட் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எண்ட் ஆகுறது எப்போனா அவன் எப்போ ரீபே பண்றானோ அவ்வளவு தூரத்துக்கு போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகேண்ணா கொஞ்சம் இப்போ புரிஞ்சதுண்ணா. இப்ப புரியும் நினைக்கிறேன். ப்ரொவிஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருங்கடா, விட்டுறாதீங்கடா. என்னவோ சொல்ல வந்த அடுத்து அந்த 7th சம் பார்க்கலாம் ஒண்ணும் இல்லையா? கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். நான் கூட இப்போ இப்படி சொல்றேன் அப்படின்னா ஒரு நிறைய டைம் பண்ணிருக்கேன், அதனால வருது. உடனே ஐயோ இப்படி சொல்றாரு அப்படின்லாம் யோசிக்காதீங்க. அது திரும்ப திரும்ப படிக்க வந்துரும். நானும் கொஞ்சம் தத்தியா தான் இருந்தேன் அப்போ. இதே அந்த போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் வந்துட்டு முன்னாடியே முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுவும் எடுத்திருக்க மாட்டோம் தானேண்ணா? ஆமா, கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் முன்னாடியே முடிஞ்சிருச்சுன்னா இல்ல, லோனை முன்னாடியே ரீபே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எடுத்துக்கலாம். ரீபே பண்ணிக்கலாம். லோனை வந்து இங்கே ரீபே பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னா வந்திருக்காது. அதான் லோனை ரீபே பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் எப்படி இன்ட்ரெஸ்ட் கட்டுவான்? லோன் நம்ம அந்த 1 lakh மட்டும் எடுத்திருப்போம் தானேண்ணா? இந்த 1,80,000 அப்பயே பே பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா அப்ப நம்ம இந்த 1 lakh மட்டும் எடுத்திருப்போம் அஃப்கோர்ஸ். ஆனா இந்த 10 lakh பே பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அப்ப எதுவுமே எடுத்துக்க வேண்டாம். ஓகேண்ணா ஓகேண்ணா. ஓகேவா? அப்படியும் நடக்கும் அடுத்தும். நீங்க கேட்ட வரைக்கும் ஓகே. நான் அடிஷனலா ஒரு பாயிண்ட் நான் ஆட் பண்ணிட்டேன், கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. கரெக்ட் தான் நான் சொல்றேன். புரிஞ்சது இல்லையா உங்களுக்கு? ஓகே இல்லையா? இது ஓகேண்ணா, இப்போ புரிஞ்சதுண்ணா. சரி, ஓகே. டெக்ஸ்ட் இதுல எப்படி ஆட் பண்ண வருமே? ஃபைண்டிங் நோட்ஸ், மூவ் நோட்ஸ், ரீசன் நோட்ஸ், மென்ஷன் கிரிட் லைன்ஸ். Where is the text? How I should add this? வந்துருச்சு. பிபிடிலாம் வரக்கூடாது. சரி இருங்கடா, நான் ஸ்பிளிட் ஸ்கிரீன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, 7th சம் தான் பார்த்தோம் இல்லையா? டன். ஸோ இப்போ 7th வந்து பார்த்தீங்கன்னா he borrowed 1,80,000 at 15% on 1/4/1998. ஓகேவா? ஸோ 1/4
1998 ஓகேவா? எவ்வளோ? 1,80,000 at 15%. அடுத்து அண்ட் ஃபர்தர் borrowed எப்போ பண்றாரு? 20 lakhs borrow பண்றாரு 17/8/1999. 20 lakhs borrow பண்றாரு ஃபர்தரா. அது எத்தனை பர்சன்டேஜ்? 14%. ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அண்ட் சச் அமௌண்ட் இஸ் ஸ்டில் பெய்ட். ஓகே, இன்னும் ஸ்டில் பெய்ட், அன்பெய்ட்ல தான் இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் எப்போ கம்ப்ளீட் ஆகுதான்? 1/2/2000 கம்ப்ளீட் ஆகுது. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆன் 1/2/2000. இதுதான் கொஸ்டின். கரெக்டா? டன். இப்போ நான் இதுல என்ன சொல்றேன்னா, ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம எடுப்போம். ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் உங்களுக்கு எப்போதுல ஸ்டார்ட் ஆகுது? இந்த ஃபினான்ஷியல் இயர்ல இருந்து 1/4/1998. இதுல இருந்து எது வரைக்கும் உங்களுக்கு ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்போ கம்ப்ளீட் ஆகுது? 1/2/2000 கம்ப்ளீட் ஆகுது. 1/2/2000. இதுக்கு பீரியட் ப்ரீவியஸ் இயர் எண்டு. இதுக்கு பீரியட் ப்ரீவியஸ் இயர் எண்டு என்னவா இருந்திருக்கும்? 31/3/1999. கரெக்டா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? 31/3/1999. ஏன் பீரியட்னு நான் சொல்றேன்? ப்ரொவிஷன் பாருங்க. ப்ரொவிஷன். See period to the year of completion of construction 31st March. கரெக்டா? ப்ரொவிஷன்ல இதுதானே சொல்லியிருக்கான். ஸோ அப்போ நான் பீரியட் இயர் நான் எடுத்துக்கலாம் இல்லையா? அதை தான் நான் இங்க எடுத்திருக்கேன். டன். ஸோ அப்போ எனக்கு இங்க இருந்து எவ்வளவு நாளைக்குன்னா 31/3/1999. கரெக்டா? அப்போ இது எத்தனை வருஷத்துக்கு தான் இருக்கு? இப்போ இந்த ப்ரீவியஸ் இயர் எத்தனை வருஷத்துக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1 year. 1 yearனா 1998 to 1999 இப்படி இருக்கா? கரெக்டா? இப்படிதானே இருக்கு. 1 year தான் இருக்கு. 1 year தான் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட்ல இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த 1,80,000 into 15%, ஆப்வியஸா அதே 27,000 வரப்போகுது ஃபார் 1 year. இந்த 1 year கிடைச்சத ப்ரொவிஷன் படி நம்ம என்ன பண்ணுவோம்? 5 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு பிரிச்சு கொடுப்போம். அப்போ டிவைடட் பை 5, 5,400. இந்த 5,400 எப்போத்துல இருந்து பிரிச்சு கொடுப்போம்? போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடுக்கு பிரிச்சு கொடுப்போம். போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் எப்போத்துல இருந்து? கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆகுது 1/2/2000. 1/2/2000 அப்படின்னா உங்களுக்கு போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் எப்போத்துல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னா 2/2/2000 இருந்தே ஸ்டார்ட் ஆயிடும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஆனா நான் என்ன சொன்னேன்? ஒரு வருஷம் தள்ளி எடுங்க, ஏன்னா ப்ரீவியஸ் இயர் இந்த அசஸ்மெண்ட் இயர் கன்ஃபியூஸ் ஆகும். லெசன்ஸ் அப்போத்துல இருந்தே ஸ்டார்ட் ஆனாலும் இப்போ இந்த 2000 ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம். 2000 ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1999 to 2000. கரெக்டா? இதுதான் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் ஸ்டார்டிங். கரெக்டா? நியாயமா பார்த்தா. பட் நான் என்ன சொல்றேன்னா, இந்த வருஷத்துல நீங்க ஏர்ன் பண்ணாதான் அடுத்த வருஷத்துக்கு நீங்க டாக்ஸ் கட்ட முடியும் அப்படின்ற அந்த கான்செப்ட் வருது அப்படின்னா அப்போ இது ப்ரீவியஸ் இயர், அடுத்த அசஸ்மெண்ட் இயர்ல இருந்து எடுங்கன்னு நான் சொல்றேன். அப்போ 1/4/2002 என்னது 31st March 2001 இதுல இருந்து நீங்க கன்சிடர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு நேற்று கிளாஸ்ல சொன்னேன். என்ன காரணம்? இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு அடுத்த வருஷமே லெட் அவுட் விட்டு அதே வருஷத்துல நீங்க டாக்ஸ் ஹெல்ப் பண்ணுவீங்களா? பண்ண முடியாது. ஒரு ப்ரீவியஸ் இயர் வேணும், ஒரு அசஸ்மெண்ட் இயர் வேணும். கன்ஸ்ட்ரக்ஷனே அப்பதான் முடிஞ்சிருக்கு. அப்போ ஒரு வருஷம் கேப் வேணும். அந்த ஒரு வருஷம் கேப் இருந்தாதான் அந்த வருஷத்துல நீங்க ஏர்ன் பண்ண முடியும். அந்த பில்டிங் ஏர்னிங் கெபாசிட்டி அந்த கேப்ல தான் கிடைக்கும். அந்த ஏர்னிங் கெபாசிட்டியை பேஸ் பண்ணி அடுத்த அசஸ்மெண்ட் இயருக்கு நீங்க டாக்ஸ் கட்டுவீங்க. இப்போ புரியுதா அந்த கேப் எதுக்கு நான் சொன்னது நேத்து? இப்போ உங்களுக்கு தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். புரியுதா அந்த 1 year கேப் நான் எதுக்கு சொன்னேன்னு? அதாவது இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் நான் பண்ணிட்டேன்ப்பா, இந்த வருஷம் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே அந்த வீட்டை நான் வாடகைக்கு விடுறேன் அப்படின்னா அதே வருஷத்துல டாக்ஸ் கட்ட முடியுமா? கட்ட முடியாது. ஏன்னா டாக்ஸ் ரூல் என்ன? அசஸ்மெண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர்ல இருந்தா மட்டும் தான் நீங்க அசஸ்மெண்ட் இயர்ல நீங்க டாக்ஸ் கட்டணும். அப்ப நான் 1 year கேப் விடணும் இல்லையா? அந்த ப்ரீவியஸ் இயர் ஒரு கேப் கொடுக்கணும் இல்லையா? சோ அதுதான் அந்த கேப். அப்ப போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் அப்படிங்கிறது யூ ஹேவ் டு டேக் ஃப்ரம் ஹியர் 2000 to 2001. இது அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னா இதுக்கான ப்ரீவியஸ் இயர் என்ன? 1999 to 2000. இதுதான் நேற்று உங்க புக்ல கொடுக்கலன்னு நான் சொல்லியிருந்தேன். தெளிவா புரியுதா? எனக்கு தெரிஞ்சு நான் கரெக்டா சொல்றேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? சோ இப்படிதான் உங்க புக்ல வந்து நேற்று ப்ரீவியஸ் இயர் கொடுக்கல அந்த சம்ல, அதனால நம்ம நேற்று ப்ரீவியஸ் இயர் நான் உங்களை ஆட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அசஸ்மெண்ட் இயர் இது இருக்கு அப்படின்னா அகைன் 2001 to 2002, 2002 to 2003,
2003 to 2004, 2004 to 2005. அப்போ ப்ரீவியஸ் இயர் என்னவா இருக்கும்? 2000 to 2001, 2001 to 2002, 2002 to 2003, 2003 to 2004. இதுதான் உங்க புக்ல வந்து ப்ரீவியஸ் இயர்னு சொல்லியிருப்பான். அவன் 2004 வரைக்கும் எடுத்திருப்பான் அந்த பீரியட். ஆன்சர்ல பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும், ப்ரீவியஸ் இயர்னு கொடுத்துருப்பான். ஆனா அதுக்கான அசஸ்மெண்டே இது. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, இப்போ அமௌண்ட்டே ரெண்டா செக்ரிகேட் பண்ணுமா? ப்ரீ போஸ்ட். ப்ரீ பொறுத்த வரைக்கும் 5400, 5400, 5400, 5400, 5400. ப்ரீல வந்து 5400 பிரிச்சு கொடுத்தாச்சு. போஸ்ட்ல வந்து எவ்வளவு வரணும் அப்படின்னா, போஸ்ட் பீரியட்ல எவ்வளவு வரணும் நான் சொல்றேன் பாரு. இப்போ 2 lakhs 14% எடுத்தா எவ்வளவுப்பா? 1 lakh 14னா 1 lakh 40, 1 lakh 40, 2 lakh 2,80,000 வருமா? பிளஸ் இன்னமும் அன்பெய்ட்ல இருக்கு. பிளஸ் எது அன்பெய்ட்ல இருக்கு? 27,000 இன்னும் அன்பெய்ட்ல இருக்கு. 27,000 ஆட் பண்ணா எவ்வளவு வரும்? தலைகீழா மேல போடுறேன் டோட்டலா. 0071013 3,07,000 வரும். ஓகேவா? இப்போ போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடுக்கு 3,07,000 போடலாம். ஏன் இந்த லோன் எப்ப எடுத்திருக்கான்? 1999ல எடுத்திருக்கான். இங்க பாருங்க, இந்த லோன் எப்ப எடுத்திருக்காரு? 1999ல எடுத்திருக்காரு. ஓகேவா? அப்போ போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்குது இல்லையா? 1999. இங்க பாருங்க போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். இங்க 1999 இங்க தானே இருக்கு. இதுல எப்படா என்ன சேஞ்ச் பண்றது ஒருக்கா? இங்க பாருங்க 1999. ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் 1999. ஓகே, சோ how should I remove? Done. So அப்போ 3,07,000 இங்க அலோகபிள் தான். ஓகேயா? 3,07,000 இங்க அலோகபிள். அகைன் 3,07,000, அகைன் 3,07,000, அகைன் 3,07,000, அகைன் 3,07,000. இப்போ அந்தந்த வருஷத்துக்கு என்ன பண்ணுவீங்கன்னா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அலோகபிள் பண்ணிருப்பீங்க. இப்போ கடைசியா வந்து 2004 and 5 அசஸ்மெண்ட் இயர்ல நீங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்து காமிச்சிருப்பீங்க அப்படின்னா, 3,07,000 பிளஸ் 5,400 அப்படின்னு போட்டுட்டு 3,12,400 இப்படி காமிச்சிருப்பீங்க. இதுல லிமிட் சொல்லுவாங்க. லிமிட் வந்து உங்களுக்கு 2 லட்சம் வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு லிமிட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு அப் டு 2 lakhs வரைக்கும் தான் உங்களால எடுத்துக்க முடியும். ஏன்னா ஆஃப்டர் 1999ல இருக்கு. மேக்ஸிமம் அக்ரிகேட் 2 lakhs வரைக்கும் தான் இருக்குன்னு சொல்லி இந்த லிமிட்டை எப்ப பண்ணிருப்பாரு? அந்த காலத்து ஆடிட்டர். எந்த காலத்து ஆடிட்டர்? 2004 and 5ல இருந்த ஆடிட்டர் அதை பண்ணிருப்பாரு. என் கேள்வி என்னன்னா, இப்போ நீங்க எந்த வருஷத்துல இருக்கீங்க? இப்போ நீங்க எந்த வருஷத்துல இருக்கீங்க? அசஸ்மெண்ட் இயர் 2024-25ல இருக்கீங்க. உங்களோட ப்ரீவியஸ் இயர் என்ன? அப்போ 2023-24 தான் உங்களான ப்ரீவியஸ் இயர். இப்போ என் கேள்வி என்னன்னா, உங்களுக்கு அமௌண்ட் வந்து இந்த 3,12,400 வருமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன் 3,12,400 வருது? உங்களுக்கு எவ்வளவுதான் அமௌண்ட் வரும்? 3,07,000 மட்டும் தான் உங்களுக்கு அமௌண்ட் வரும். என்ன காரணம்? ஏன்னா போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க ஆட் ஆகாது. சாரி, ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க ஆட் ஆகாது. ஏன்னா ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் அங்கேயே முடிஞ்சு போச்சு. அப்போ உங்களுக்கு இப்போ இவ்வளவுதான் கிடைக்கும். 3,07,000 தான் கிடைக்கும். எந்த ப்ரீவியஸ் இருக்கு? இந்த ப்ரீவியஸ் இருக்கு. கரெக்டா? இந்த 3,07,000ல நீங்க எவ்வளவு லிமிட் பண்ணுவீங்கன்னா 2 lakhs வரைக்கும் லிமிட் பண்ணிடுவீங்க. அப்போ உங்க ஆன்சர் 2 lakhs தான் இருக்கும். அக்ரிகேட் லிமிட் 2 lakhs. இங்கேயும் 2 lakhs தான், பட் இங்கேயும் 2 lakhs தான். ஆனா இங்க டிஃபரன்ஸ் என்னன்னா, இதுவும் இதுவும் தான். இப்ப புரிஞ்சுதா? ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் வருது அப்படின்னா அது ஆட் ஆகி இந்த வருஷத்திலே முடிஞ்சிருச்சு ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன். போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வருது அப்படின்னா அதுல இருந்து நீங்க இதை மட்டும் தான் எடுத்திருப்பீங்கன்னு அர்த்தம். புரியுதா? இப்ப புரியுதா? மறுபடியும் ப்ரீ அண்ட் போஸ்ட் நான் சொன்னேன். ப்ரீ எங்கேயே முடிஞ்சிருதுன்னு பாத்தீங்கன்னா 2004-5ல ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் வெறும் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் கண்டினியூ ஆகுது. இன்னும் புரியணும்னா இப்படி சொல்லலாம். இதெல்லாம் நான் அழிச்சிடுறேன். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? இதெல்லாம் நான் அழிச்சிடுறேன். இன்னமும் புரியணும் அப்படின்னா இதுக்கு மேல எனக்கு வேற வழி தெரியல ஆத்தா அப்படின்ற மாதிரி இருக்குடா எனக்கு. இருங்க வரேன். இப்படி தாண்டா போகணும் நம்ம. 2005-6
6 7 7 8 8 9 9 10 10 11 11 12 12 13 13 14 14 15 15 16 16 17 இப்படி போயிட்டே இருக்கும். ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இங்க வருமா? வராது. ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இங்க வருமா? வராது. ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் வருமா? வராது 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 வராது. அதே மாதிரி 2023 24ல இருக்கும். ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இங்க எங்கேயுமே வராது. ஏன்னா காரணம் 5 வருஷத்துல அது முடிஞ்சிடும். அப்ப இங்க எங்கேயுமே ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் வராது. கரெக்டா? அப்ப போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வருமா? எஸ் வரும். அப்ப இந்த 3,07,000 அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். வருஷம் வருஷம் கட்டிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது ஸ்டில் அன்பெய்ட்ல இருக்கு. அதனால வந்து கட்டிக்கிட்டே இருப்பாங்க. கட்டிட்டே இருந்தாங்கன்னா அப்போ இந்த 2023 வருது 3,07,000 அப்படின்னு வருது அப்படின்னா அப்ப அதை நீங்க என்ன பண்ணுவீங்க? 3,07,000 2024-25 அசஸ்மெண்ட் இயர்ல டிடக்ஷன் எடுப்பீங்க. இந்த 3,07,000 டிடக்ஷன் எடுப்பீங்க 24B கண்டர்ல. 24B கண்டர்ல இருக்கிறீங்க அப்படின்னா அக்ரிகேட் லிமிட் எவ்வளவுதான் சொல்லியிருந்தான்? 2 lakhs தான் சொல்லியிருந்தான். அப்போ இந்த அசஸ்மெண்ட்ல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா 3,07,000 நீ கட்டியிருக்க போன வருஷம் இதெல்லாம் irrelevant. இது எல்லாமே irrelevant இங்க இருக்குது. இந்த வருஷத்துக்கு மட்டும் தான் உங்களுக்கு ரெலவென்ட். சோ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா 3,07,000 இப்போ வருஷம் கட்டியிருக்க உன்னால 2 லட்சம் வரைக்கும் லிமிட் எடுத்துக்க முடியும் 24B கீழே அப்படின்னு சொல்லி நீங்க மைனஸ் பண்ணுவீங்களா? அவ்வளவுதான்டா. இதுதான்டா கான்செப்ட். ஏன்னா இது ஏன் irrelevant சொன்னா அப்படின்னா இப்போ 16-17 ப்ரீவியஸ் இயர் இருக்கு அப்படின்னா 17-18லயே நீங்க அதை கிளைம் பண்ணிட்டு இருப்பீங்க. அடுத்து வரக்கூடிய வருஷத்துல டிடெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. சோ அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல வரக்கூடிய வருஷத்துக்கு மறுபடியும் அதை நம்ம டிடெக்ட் பண்ணி எடுத்துக்கணும், கன்சிடர் பண்ணணும். புரிஞ்சுதா? அப்போ அகைன் இங்க 2 lakhs வரைக்கும் லிமிட் 6th. ஓகேவா? கிளியரா இருக்கீங்களா? லிமிட் 2,30,000 ஆகாதானா? அக்ரிகேட் லிமிட்னு ஒண்ணு கொடுத்துருந்தாங்கல்ல. அக்ரிகேட் வந்துட்டு அது நம்பர் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அதுக்கு தானேண்ணா அது? அது வந்து அது ஒரு தேர்ட் பாயிண்ட். அது வேற பாயிண்ட். ஓகேண்ணா. அது இந்த தேர்ட் பாயிண்ட். ஓகேவா? இல்ல நீங்க பேசுறீங்க. இங்க பார்த்தது வந்து அக்ரிகேட் லிமிட் வந்து இங்க கொடுத்திருக்கிறது தான் அக்ரிகேட். இங்க இருக்கு பாருங்க, மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் அலோட் இன் அக்ரிகேட்னு கொடுத்து 2 lakhs. ஓகே ஓகேண்ணா. எனக்கு புரியுது 2,30,000 வரணும் இல்லையா, 30,000 ஆட் ஆகி அப்படின்னு எனக்கு புரியுது. பட் ஆனா மொத்தமாவே 2 lakhs தான் லிமிட் பண்ணுவோம் அப்படின்றது ஒரு கான்செப்ட் இருக்கு. அதே மாதிரி கீழே இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்கான் பாருங்க, செல்ஃப் ஆக்குபைடா இருந்தா cannot exceed 2 lakhs. லெட் அவுட்டா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு நோ மேக்ஸிமம் லிமிட். ஓகேண்ணா. நான் அந்த இது 4/1/4/1999க்குனால 30,000 அது வரும். ஸோ சேர்த்து 2,30,000 நினைச்சேண்ணா. அப்படி இல்ல இங்க கொடுத்துருக்கான் பாருங்க, அது மேக்ஸிமம் லிமிட் எவ்வளவு அலோ பண்ணுவோம்னு கொடுத்துருக்கான். 2 lakhs தான் தாண்டும். அதாவது 2,30,000 வரும் லெட் அவுட்டா இருந்தால். இந்த இடத்துல அவன் லெட் அவுட், இந்த சம்ல எங்கேயாவது லெட் அவுட் அப்படின்னு கொடுத்துருக்கான்னு கேட்டா இல்ல. ஓகே ஓகேண்ணா. ஓகேவா? ஓகேண்ணா. இங்க இன்கேஸ் லெட் அவுட்னு கொடுத்து அன்யூஸ்ல இருக்கு, இன்கேஸ் அவன் லெட் அவுட்னு கொடுத்திருந்தானா அப்போ நீங்க சொல்ற மாதிரி எலிஜிபிள் ஆயிருப்பான். லெட் அவுட் இல்லாதனால ஓன் ரெசிடென்ஸ் அப்படின்னா நீங்க அந்த டைம்ல வந்து இந்த ப்ரொவிஷன் இங்க இருக்கு இல்லையா, cannot exceed 2 lakhs in a year, அதுதான் அப்ளிகபிள் ஆகும். ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். நான் எனக்கு இது முடிச்சிடலாம் பார்த்தேன். ஓகே, அதுக்கப்புறம் ஈஸி தான். ஃப்ரீ அகாமடேஷன் அன்ஆக்குபைடு டீம் டு பி லெட் அவுட். அப்புறம் அந்த ஏரியா வைஸ் எங்க தான் இருக்கு வந்துருச்சா, ஜாலியா இருக்கும். அது ஒரு மாதிரி போடும் போதே ஜாலியா இருக்கும். சரி ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் போயிட்டு 5-7 ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அண்ட் தென் யாரெல்லாம் நேற்று கிளாஸ் கவனிக்கலையோ மேபி ரெக்கார்டட் நீங்க பாருங்க. ரெக்கார்டட் பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க ரெக்கார்டட் பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னா இந்த இல்லுஸ்ட்ரேஷன் 7 இந்த சம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும். யாரெல்லாம் நேற்று வரலையோ சொல்லிங்க, யாருமே நேற்று வரல ஆக்சுவலா. ஓகே, ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த சம் நீங்க ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். 47 அதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு இங்க இருக்கக்கூடியதுல 2 மட்டும் போட்டா போதும். எனக்கு தெரிஞ்சு 5ம் 7ம் மட்டும் போடுங்க போதும். வேற எதுவும் நீங்க போட வேண்டாம். இதுல ஜஸ்ட் நீங்க மற்றதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியற மாதிரி தான் இருக்கும் ஈஸியா. ஓகேவா? ஸோ அதனால வந்து இந்த சம்ல எங்கேயாவது 2 லட்சம் தாண்டி இருக்கான்னு பாத்தீங்களா? எங்கேயுமே 2 லட்சம் தாண்டல ஆன்சர்ல. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணுங்க.
பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு வந்து இந்த ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் இது நம்ம இன்னைக்கு பார்த்தது தான், இன்னைக்கு பார்த்த ப்ரொவிஷன்ல ஒன்று தான் இது. இதையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இல்லுஸ்ட்ரேஷன் 51 நாளைக்கு வந்த உடனே அன்ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிக்கு போவோம். ஓகேவா? இது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இது வரலன்னு நாளைக்கு நம்ம போடுவோம். ஓகே, ஸோ அன்ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி போவோம் நாளைக்கு 23 to B. ஓகேவா? தென் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். அதர்வைஸ் வில் வைண்ட் அப் அவர் செஷன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் பேஷன்ஸ்.